Hello everyone. Very good evening all of you. Hope இப்போ கலந்திருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே ஆல்ரெடி நாம எடுத்திருந்த பயோசால்ட் பார்ட் 1 பகுதி 1 வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்ட் 1 கவனிக்காத நபர்கள் அல்லது வந்து பார்ட் 1 பகுதியில் வந்து லைவ்ல அட்டன் பண்ணாத நபர்கள் யாராவது இருக்கீங்களா? ஏன் அப்படின்னா பார்ட் 1 வந்து நான் சொல்லிக்கூடிய கான்செப்ட் வந்து புரியாம இருந்தது அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த செகண்ட் செஷன் அல்லது அதனுடைய கொஞ்சம் ஒரு சில அடிஷனலான விஷயங்களை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் வந்து புரியாம போறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். எஸ், யாராவது இருக்கீங்களா புதுசா பார்ட் 1 பார்க்காத நபர்களோ அல்லது கவனிக்காத நபர்களோ அல்லது பார்ட் 1 வந்து லைவ்ல அட்டன் பண்ணாம இருக்கக்கூடிய நபர்களோ யாரேனும் இப்போ லைவ்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்க வாய்ஸ்ல சொல்ல முடியல அப்படின்னா கூட நீங்க டெக்ஸ்டும் பண்ணலாம். குட் ஈவினிங் சார். எஸ், வெரி குட் ஈவினிங் மேம். நான் லாஸ்ட் வீக் இந்த பயோசால்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பண்ணும்போது நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் சார். அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. சோ ஒழுங்கா கவனி. ஓகே, லைவ்ல கவனிக்க முடியல. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்ஸ் வந்து நம்ம குரூப்ல போட்டிருந்தோம், அதை கவனிச்சிங்களா மறுபடியும்? இல்ல சார், அது பார்க்கல, இனிதான் பார்க்கணும். ஏன்னா பார்ட் என்னன்னா இது பார்ட் 2ன்னு சொல்லி தான் போட்டிருக்கோம். அப்ப பார்ட் 1 வந்து கண்டிப்பா பார்த்துருந்தாதான் பார்ட் 2ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையா வந்து இன்னும் கூடுதலா வந்து புரியும். சரிங்களா? ஓகே, ஏன்னா இந்த செகண்ட் செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க மறுபடியும் வந்து பார்ட் 1 பார்த்துட்டு மறுபடியும் பார்ட் 2 பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா வந்து புரியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ மேடம். எஸ், வேற யாராவது இருக்கீங்களா? பார்ட் 1 கவனிக்காமலோ அல்லது பார்ட் 1 வந்து நம்ம லைவ் செஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாம இப்போதைக்கு டைரக்டா வந்து பார்ட் 2 இந்த செஷன்ல மட்டும் இணைந்திருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கைண்ட்லி வந்து தெரிவிக்கவும். எஸ், பார்ட் 1 பார்க்காமலோ அல்லது கவனிக்காமலோ பார்ட் 1 லைவ்ல வந்து கலந்துக்காம இருந்திருந்து டைரக்டா பார்ட் 1க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை சார், டைரக்டா இப்ப மட்டும் தான் புதுசா வரும் அல்லது பார்ட் 3 தான் வந்து டைரக்டா வந்து ஜாயின் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வேற யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவுக்கு வந்து தெரிவிக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்ட் 1 லைட்டா கனெக்ட் ஆகுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா புரியும். அதர்வைஸ் வந்து எல்லாருமே வந்து பார்ட் 1 கவனிச்சு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா டைரக்டா நம்ம பார்ட் 2 அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள என்னென்ன சொல்ல வரணுமோ அந்த விஷயங்களுக்குள்ள மட்டும் நம்ம போகலாம். எஸ், யாராவது இருக்கீங்களா? சரி, அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த பார்ட் 2ல வந்து நம்ம பேசிக்கா வந்து என்ன விஷயங்களை பத்தி நம்ம நிறைய பார்க்க போறோம் அல்ல சொல்ல போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு வந்து நான் ஒன்று ஷோ பண்றேன். ஆல்ரெடி நம்ம இந்த இலவச வகுப்புகள் அப்படிங்கிற தாண்டியும் பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லியிருந்திருப்போம், அது குரூப்ல போட்டு வந்திருப்போம். பயோசால்ட்டுடைய பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல். பேசிக் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட தியரிட்டிக்கல் லெவல்ல வந்து இருக்கும். அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ், எப்படி வந்து நம்ம ஒரு விஷயங்களை வந்து அணுகணும் அப்படிங்கிற பார்வையில இருக்கும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். எஸ், கைண்ட்லி யாராவது ஒரு இந்த எல்லோ கலர்ல வந்து நம்ம ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கலையே, அதை யாராவது ஒருத்தங்க ரீட் பண்ண முடியுமா? எஸ் ப்ளீஸ். ஃபேஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம், அங்கிருந்து யாராவது படிக்க முடியுமா? எனிவன்? எஸ், படிக்கலாமா சார்? எஸ் மேடம், தாராளமாக படிக்கலாம் மேடம். ஃபேஷியல் டயக்னோசிஸ், டாங் டயக்னோசிஸ், வாய்ஸ் டயக்னோசிஸ், DOB and date of birth and name, astrological, Rasi, stars, etc. 5 elements concepts, Tridosha, Vata, Pitta, Kapha, case studies. இப்ப இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இதை வந்து நம்ம இந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ் சொல்லி இருந்திருப்போம். இதுல பேசிக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு தியரிட்டிக்கலா ஒரு சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். அட்வான்ஸ் அப்படிங்கிற பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நமக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டட், நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம இண்டிவிஜுவலா எடுத்துக்கிட்டோம்னா சரி, இல்லை நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூடிய நபர்களா இருந்தாலும் சரி. அப்போ பயோசால்ட் வந்து நம்ம பொதுவாக நிறைய இடங்களை படிக்கிறதுக்கோ அல்லது ஆல்ரெடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதோ தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கோ இப்போ இந்த வகுப்புல நம்ம புதுசாக தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படிங்கறத ஒரு அடிப்படையான சாராம்சங்கள் தான் நம்ம இப்போ இந்த பார்ட் 2ல வந்து பார்க்க போறோம். இதுல மெயினா பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்.
பொதுவா நமக்கு எல்லாருக்கும் ஒரு ப்ராவர்ப் கேள்விப்பட்டிருப்போம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். இப்ப அந்த ஃபேஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஃபேஸ்ல வந்து இப்ப நமக்கு கண், காது இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு இடங்கள்ல வந்து ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்ப அவங்களோட நெற்றி பகுதி எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, கண் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு சிலர்களை பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு கீழே வந்து கருவளையங்கள் இருக்கும், அல்லது வந்து வளைந்த பகுதி மாதிரி ஒரு பேக் மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த நோஸ் கிட்ட மட்டும் பாத்தீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன அந்த ஒரு மாதிரி வந்து பிளாக்கிஷாவோ அது வந்து ரொம்ப ஒயிட்டாவோ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து கன்னத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மறு மாதிரியோ மங்கு மாதிரிலாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் டார்க் கலர்லாம் வந்து படிஞ்சிருக்கும். அப்ப இந்த நமக்கு சின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய காது ஓரங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதிரியும் சொல்லி ஒரு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு அவர்கள் வந்து எந்த மாதிரியான மனநிலைகள் அவங்களுக்கு இருக்கும், அல்லது எந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் அவங்க இருக்கும், எந்த மாதிரியான உடல் உறுப்புகள் வந்து அவங்களுக்கு இம்பேலன்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது மிக எளிமையா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அவர்களுக்கு அங்க நம்ம என்ன பயோசால்ட் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும், அல்லது அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இந்த ஃபேஷியல் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த ஃபேஷியல் டயக்னோசிஸ் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸோட டெக்ஸ்டர்ஸ், அதாவது இந்த ஸ்கின்னோட தன்மை வந்து எந்த மாதிரி இருக்கு, ரொம்ப ஹார்டனா இருக்கா, ரொம்ப சாஃப்டா இருக்கா, ஷைனிங்கா இருக்கா, அல்லது அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கா, ரஃப் அண்ட் டஃபா இருக்கா, இந்த மாதிரி அந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கின் டோனை பேஸ் பண்ணியுமே நம்மளால அவர்கள் வந்து எந்த மாதிரியான மனநிலை அல்லது உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு ஆளாயிருப்பாங்க அல்லது ஃபியூச்சர்ல வந்து வரக்கூடும் அப்படிங்கிறத மிக எளிமையாக நம்மளால இந்த ஃபேஷியல் டயக்னோஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பயோசால்ட் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ரொம்ப எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலங்களில் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு விஷயங்களை வந்து ரீட் பண்றதுக்கு ஃபேஷியல் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சாமுத்ரிக லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், கேள்விப்பட்டீங்களா சாமுத்ரிக லட்சணம்? எஸ், சாமுத்ரிக லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ட்ராலஜில பொதுவாக கேள்விப்பட்டிருக்கலாம். எஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார் யாராவது கேள்விப்பட்டேன். பேசணும்? எஸ் சார் கேள்விப்பட்டேங்க ஓகே, சார். தேங்க்யூ. அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த பயோசால்ட் அப்படிங்கிற அடிப்படையில இதை பார்ட் ஒன்னு பார்த்துருந்தா நான் இப்ப என்னென்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நல்லா கிளியரா புரியும். அப்ப என்னன்னா பார்ட் ஒன்னு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அங்க ஒரு சிம்டம்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து என்னதான் வந்து உடல் பிரச்சனைகளோ மன ரீதியான பிரச்சனைகளோ நம்ம அங்க கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் நாம வந்து அங்க ஒரு ஆர்கன்ஸ்க்கோ அல்லது இந்த பிரச்சனைக்கோ நம்ம தீர்வு கொடுக்கறது கிடையாது. சரி, இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஒரு சில விஷயங்களோட ஸ்லைட்ஸ் வந்து ஷேர் பண்றோம், ஸோ தட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஈவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்கும், அல்லது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதலான தகவல்களாக இருக்கக்கூடும். சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா எஸ் ப்ளீஸ் கைண்ட்லி யாராவது ஒருத்தவங்க ரீட் பண்ண முடியுமா? ஆட்டம்ல இருந்து அது ஏரோ மார்க் என்ன போட்டிருக்கோ அதுல என்ன வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. எஸ், எனிஒன்? Yes, sir. Atom, molecule, எஸ், chemical, cell, tissue, vascular system, body. இப்போ இந்த இமேஜ் மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஸோ தட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிச்சவங்களும் சரி இல்ல பார்ட் டூல வந்து டைரக்டா வந்திருக்கக்கூடியவங்களுக்கும் சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். சரி, ஜஸ்ட் a minute.
இப்போ இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த பர்டிகுலர் இமேஜ்ல இருந்து மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு டைரக்டா நம்ம செஷனோட செகண்ட் பார்ட்டுக்குள்ள போகும். சரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் வருது சார். எனி ஹார்ட் டிசீஸ் அல்லது ஹார்ட் டிசார்டர் பத்தி ஏதாவது ஒரு 2-3 வியாதிகள் அல்லது நோய்களை பத்தி யாராவது சொல்ல முடியுமா? ஹார்ட் ரிலேட்டபிளா? எஸ், எல்லாருமே கூட சொல்லலாம். எஸ், Yes, sir. உங்களுக்கு தெரிஞ்சதா ஹார்ட் அந்த ம் சுருங்கி வையும் தன்மை இருக்குன்னுவாங்க சார், பிளாக்கேஜ் இருக்குன்னுவாங்க, ம் வீங்கி போயிருக்குன்னு சொல்லுவாங்க. மீதி ஓகே. மத்தவங்க சொல்றேன் சார். எஸ் எஸ், வேற யாராவது புதுசா இருக்கா ஹார்ட் ரிலேட்டபிளா? சரி, ஹை பிபி லோ பிபி அப்படிங்கிறதையும் மருத்துவ ரீதியாக வேற விஷயங்களா இருந்தாலும் எஸ் சொல்லுங்க ஐயா. ஹார்ட் வீக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க சார். ஓகே, ஹார்ட் வீக்கா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும்னா அந்த ஹார்ட் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா ஒர்க் ஆகுது அல்லது வந்து ரொம்ப அண்டர் ஆக்டிவா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தா பார்த்தோம்னா ஹை பிபி லோ பிபி அப்படிங்கிறது, பட் பொதுவா எல்லாரும் காமனா பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஹார்ட் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டு சொல்லிடுவாங்க. எஸ், ஆஸ்டிரியோ ஸ்க்ளரோசிஸ். ஓகே, வெரி குட். சரி, அப்போ ஹை பிபி லோ பிபிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பொதுவாக சொல்றது எல்லாரும் ஹார்ட் ரிலேட்டட் சொல்லுவோம். பட் அதுக்கு ஒரிஜினல் ரீசன் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக வந்து வேற இருக்கும். சரி, இந்த மாதிரி நம்ம ரத்தம் சம்பந்தப்பட்டு சொல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நம்ம ஹார்ட் அப்படிங்கிறத எடுத்துருவோம். அப்போ சரி, இப்போ இது ஹார்ட் அப்படின்னு பாக்குறோம். சரி, இப்ப இந்த பிளேஸ்ல இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஹார்ட் இங்க வந்து நம்ம ஒரு கண் ஐஸ் வந்து நம்ம இங்க பிளேஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப ஐஸ் ரிலேட்டடா என்னென்ன டிசார்டர்ஸ் நம்ம சொல்ல முடியும்? ஐஸ் ரிலேட்டடா? எஸ் சார், லாங் சைட், ஷார்ட் சைட், ம் அப்புறம் அந்த ம் புற இருக்குது சொல்லுவாங்க சார். ம் எஸ், வெரி குட். எஸ், வேற யாராவது? ஹை ஃப்ரெஷர்ஸ். ஓகே, ஹை ப்ரெஷர், குளுக்கோமா, சார் சொன்ன மாதிரி கேட்ராக்ட், அப்புறம் கண் எரிச்சலா இருக்கு, கண் அப்படியே வந்து துடிக்குது, கண்ணுக்கு வந்து ரத்த ஓட்டம் போகல, அப்படியே கண்ணில் வந்து நரம்பா தெரியுது, கண்ணில் வந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கு, கண் வந்து ரொம்ப ட்ரைனஸா இருக்கு, கண்ணு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா? சரி, அப்போ ஒரு ஆர்கன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்கன்ஸ் வந்து நிறைய டிசீஸ் இருக்கலாம் அல்லது நிறைய டிசார்டர் இருக்கலாம் அல்லது நிறைய காரணங்கள் இருக்கலாம். சரி, இப்போ கண்ணுக்கு சொல்லியிருக்கீங்க, இதயத்துக்கு சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ நம்ம இதயத்துக்கு வருவோம். இப்ப நம்ம பொதுவா இப்போ ஒரு இதயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இதயத்துக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லி இருப்போம். ஆனா இதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆட்டம், மாலிகுல், கெமிக்கல், செல், டிஷ்யூ, ஹார்ட், வஸ்குலர் சிஸ்டம், பாடி அப்படிங்கிற மாதிரி. எஸ், நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ். சரி, ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம ஏன் வந்து இந்த பயோசால்ட் வந்து செல் சால்ட் அப்படின்னு சொல்றோம், டிஷ்யூ சால்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்ட் 1 பகுதியில வந்து கவனிச்சிருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே தெரியும். எஸ், பார்ட் 1 கவனிக்காத நபர்கள் யாராவது இருக்கீங்களா? ஒன் செகண்ட், ஒரு சிலர் வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. எஸ், பார்ட் 1 பயோசால்ட்டோட ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் செஷனோட பார்ட் 1 பார்க்காம டைரக்டா இப்பதான் பார்ட் 2க்கு மட்டும் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நபர்கள் யாராவது இருக்கீங்களா? ஏன்னா இப்ப சொல்ல போற கான்செப்ட் வந்து பார்ட் 1 லிங்க் பண்ணி சொல்றதுனால பார்ட் 1 கவனிச்சவங்களுக்கு மட்டும்தான் கிளியரா புரிய வரும். எஸ், பார்ட் 2ல மட்டும் வந்திருக்கோம் யாராவது இருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ. அப்போ நம்ம ஏன் வந்து செல் சால்ட்னு சொல்றோம், திசு சால்ட்னு சொல்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ ஹார்ட் ரிலேட்டட் நம்ம வந்து ஒரு நிறைய டிசீஸ் சொல்றோம் சார், இல்ல கண்ணுக்கு சம்பந்தப்பட்டு சொல்றோம் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கும் நம்ம வெவ்வேறு விதமான மருத்துவ முறைகளோ அல்லது மருந்து முறைகளை வந்து நம்ம கையாளுவோம். அப்போ அது இதயம் சார்ந்த அல்லது வந்து ஒரு கண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க வந்து அதனால நம்மளால வந்து எதிர குணப்படுத்தக்கூடியது, சரி செய்யக்கூடிய ஏதோ ஒரு தன்மைகளுக்கு நம்ம அதை பயன்படுத்திட்டு இருப்போம். பட் இந்த பயோசால்ட் ஃபார்மேட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல வந்து நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, சார் ஏன் சார் 12 பயோசால்ட் மட்டும் இருக்கு, வயநாட்டு மோர் தென் 12 சால்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான தீர்வு எல்லாமே நம்ம பார்ட் 1ல கொடுத்துருக்கோம். சரி, அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இங்க இதயம்னு சொல்லக்கூடிய பிரச்சனையோ அல்லது இதயம் அப்படிங்கிற பிரச்சனைகள் நம்ம பார்க்கறது கிடையாது. மாறாக அந்த இதயம்ங்கிறது
பல்வேறு திசுக்களால உருவாக்கப்பட்டிருக்கும். கரெக்டா? அந்த பல்வேறு திசுக்கள் அப்படிங்கிறது பல்வேறு செல்களால உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பல்வேறு கெமிக்கல் ஃபார்முலாஸ். கெமிக்கல் அப்படிங்கிறது மாலிகுல் வந்து ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நேச்சரும் நமக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப நம்ம இந்த பயோசெல் அப்படிங்கிற அடிப்படையில ஹார்ட்னு சொல்லக்கூடியதோ அல்லது ஐஸ்ன்னு சொல்லக்கூடியதோ கிட்னி லிவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது இருக்கோ நாம வந்து அதனுடைய டிசார்டர்ஸ்க்கும் சிம்டம்ஸ்க்கும் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. மாறாக நம்ம சொல்லக்கூடிய உறுப்புகளா இருந்தாலும் சரி அல்லது நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோய்களை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னாலும் சரி அதுக்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய எந்தெந்த திசுக்கள் பாதிப்படைஞ்சிருக்கோ அல்லது அதற்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய செல்கள் வந்து எது பாதிப்படைஞ்சிருக்கோ அந்த இயக்கம் சரியில்லாம இருக்கோ அந்த இயக்கத்துக்கு தேவையான ஆற்றல்களை பயோசால்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்ல நம்ம அந்த செல்களுக்கும் அந்த திசுக்களுக்கும் கொடுக்கிறோம். அப்ப அந்த செல்கள் அங்க சரியாக இயங்கும் போது அந்த திசுக்கள் அங்க சரியாக இயங்கும் போது அதுக்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து சரியாக இயங்கும். அந்த குறிப்பிட்ட ஆர்கன்ஸ்க்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். இதை வந்து பார்ட் 1 பேசிஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? பார்ட் 1 பார்த்திருக்கக்கூடிய நபர்கள் அதை கவனிச்சிருக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் நம்ம பார்ட் 1ல சொல்லியிருந்தோம். நம்ம சிம்டம்ஸ்க்கோ பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து பேசிஸ் வேணா நம்ம அதுக்காக எடுத்துக்கலாம். ஆனா அது ஒர்க்கிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கும் அந்த ஆர்கன்ஸ்க்கு அது ஒர்க் ஆகுறது கிடையாது. அந்த ஆர்கன்ஸ்க்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய திசுக்களுக்கும் செல்களுக்கும் இன்பேலன்ஸா இருக்கக்கூடிய ஆற்றல்களை வந்து இந்த பயோசால்ட் எடுப்பதன் மூலமாக அங்கே நியூட்ரலைஸ் பண்ணுது, பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அந்த திசுக்களோ அந்த செல்களோ அது அதனுடைய தன்மையில் சரியாக இயங்கக்கூடிய தன்மைகளுக்கு ஆளாக்கப்படுகிறது. அப்போ அது அதனுடைய தன்மையில வந்து சரியா வந்து பேலன்ஸ்டா வந்து இயங்கும் போது அது ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது அதுக்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய உறுப்பு சார்ந்த எந்த ஒரு பாதிப்புகளா இருந்தாலும் படிப்படியாக சரியாகும் அப்படிங்கிறதா பயோசால்ட்டோடைய ஒரிஜினல் கான்செப்ட். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? நாம தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் சிம்டம்ஸ் பேஸ்ல தியரிட்டிக்கலா வந்து இந்த பிரச்சனைக்கு இது கொடுக்குறோம் செய்யறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா ஒரிஜினல் ஒர்க்கிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்கன்ஸ் ரீதியாவோ நம்ம சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் ரீதியாவோ பிரச்சனை ரீதியாக ஒர்க் ஆகுறது கிடையாது. அதுக்கு ரிலேட்டபிள் இருக்கக்கூடிய திசு மற்றும் செல்களுடைய அந்த சமநிலை இல்லாமல் போவதால் அந்த இயக்கங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறுகள் அல்லது அதனுடைய கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறுகளை சரி செய்வதன் மூலமாக அதனுடைய இயக்கங்கள்ல சமநிலை இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்களை சமநிலை தன்மை வந்து கொண்டு வர்றதுனால அங்க நமக்கு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மனம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனை வந்து சரியாகுது அப்படிங்கிறத நம்ம பயோசால்ட்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள். கிளியர்? இது எல்லாருக்கும் புரியுதா? இல்லை யாருக்காவது புரியலையா? எஸ் யாராவது புரியல அப்படின்னு ஓகே தேங்க்யூ சார். எஸ் புரியாத நபர்கள் யாராவது இருக்கீங்களா? இப்போ வரை நான் சொன்னது கடந்த ஒரு 10 மினிட்ஸா சொன்னது ஏதாவது புரியல அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஜஸ்ட் மினிட். தேங்க்யூ சார். இப்போ வரை நான் சொன்னது யாருக்காவது புரியலையா? எஸ் ப்ளீஸ். புரியாம இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கேட்கவும்.
அடுத்தடுத்து சொல்லக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது இப்ப சொல்லியிருக்க இந்த கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்த நிலைகள்ல புரியும். அப்படி இல்லை அப்படின்னா தியரிட்டிக்கல் எல்லாரும் மாதிரி வந்து சார் இந்த பிரச்சனைக்கு இந்த ரெமெடி வருமா அந்த ரெமெடி வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த சிம்டம்ஸ் பேசிஸ்லயோ அல்லது டிசீஸ் பேசிஸ்லயோ தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து ப்ராக்டிக்கலா வந்து ஒரு புதிய பரிமாணத்துல வந்து பயோசால்ட் வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும், எப்படியெல்லாம் டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரியாமலே போயிடும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? Yes, kindly anyone respond. புரியுது சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரி, ஆல்ரெடி நம்ம குரூப்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து போட்டிருப்பேன். இட்ஸ் ஆல் அபவுட் நியூட்ரியன்ஸ். அப்ப அந்த நியூட்ரியன்ஸுங்கிறது எதுக்காகனா நம்ம பாடிக்கா நம்மளோட ஆர்கன்ஸ்க்கும் கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு திசுக்களுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான நியூட்ரிஷன். அப்ப அந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்றோம் சார். ஆனா அது என்ன பண்ணோம், அந்த செல்களால உள் கிரகிக்கப்படணும். இப்போ நிறைய வந்து நம்ம நியூஸ்ல வந்து கேள்விப்பட்டோம் அல்லது பேப்பர்ஸ்ல பார்த்துருக்கலாம், மருத்துவ சிகிச்சை பலனின்றி இறந்தார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மருத்துவம் வேலை செய்யுது, அந்த மருந்துகளும் வேலை செய்யுது, ஆனா அந்த குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் அது பலன் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதா மீனிங். இப்போ அந்த மருத்துவம் ஃபெயிலியர் அப்படிங்கிறதோ அல்லது மருந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த மருந்தும் வேலை செய்யுது, அந்த மருத்துவமும் வேலை செய்யுது, ஆனா அந்த குறிப்பிட்ட நபரால அந்த மருந்துகளை உட்கிரகிக்க முடியல. உட்கிரகிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அங்க அந்த உறுப்புகளுடைய இயக்கங்கள் வந்து பாதிக்கப்படுது. படிப்படியா அது குறைஞ்சு அந்த உறுப்பினுடைய பல்வேறு உறுப்பினுடைய இயக்கங்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதை என்ன சொல்றோம், இறந்து விட்டார் அல்லது உயிர் பிரிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்போ அந்த உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இயக்கங்கள் வந்து சரியாக நடைபெற்று கொண்டிருக்கும் வரையில் ஒரு மனிதனுக்கு பெரும்பாலும் நாம் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம்னா பெரும்பாலான வியாதிகள் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு அப்படிங்கிறதும், அதே போல வந்து ஒருவருக்கு வந்து மரணம் இல்லாம இருக்கு. ஜஸ்ட் மினிட். Just a minute. இப்போ அந்த நியூட்ரிஷன் நம்ம கொடுக்குறோம், அந்த நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸோ உணவுகளோ அல்லது மருந்துகளோ வந்து அங்க வேலை செய்யுது அப்படிங்கிறது ஓகே. ஆனா அது சரியா எஃபெக்டிவா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த செல்களோ திசுக்களோ வந்து ஆக்டிவா இருக்கணும். ஒண்ணு அதனுடைய செயல்பாடுகள் வந்து சரியா இருக்கணும், இன்னொன்னு அந்த செல்களுடைய அல்லது திசுக்களுடைய கட்டமைப்பு வந்து சரியா இருக்கணும். அப்படின்னு சொன்னா அப்போ அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த செல்களால சரியாக உட்கிரகிக்கப்பட்டு இருந்தா மட்டும்தான் அந்த செல்களுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து சமநிலையோட இருக்கும். அதே போல அந்த செல்களுடைய இயக்கங்கள் என்பது வந்து சமநிலையோட இருக்கும். அப்ப அது வந்து அந்த நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களோ உணவுகளோ அல்லது வந்து பல்வேறு விதமாக நம்ம மன ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ செலுத்தக்கூடிய பல்வேறு விதமான இன்புட்ஸ் உடலுங்கிறத பொறுத்தவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஃபுட் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஒரு ஃபீடிங்ஸ் வந்து கொடுக்குறோம். இதே வந்து நம்ம அறிவு ரீதியான உணர்வு ரீதியான விஷயங்கள் சொல்லி பார்க்கும்போது நமக்கு சுவாசிக்கக்கூடிய காற்றா இருக்கலாம், அதில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களா இருக்கலாம், நம்ம திங்க் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நமக்கு மனம் சார்ந்தும் அறிவு சார்ந்தும் கூட ஒரு இன்புட் அப்படிங்கிறது நம்ம பாடிக்குள்ள வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். நாம வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட்ல இருப்போம். நம்முடைய இதயமோ நம்முடைய சிறுநீரகங்களோ இந்த மாதிரி வந்து பல்வேறு ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது 24/7 வந்து நமக்காக ஒவ்வொரு செகண்டும் வந்து அதனுடைய தன்மையில வந்து சமையலோட உழைத்து கொண்டே தான் இருக்கும். அவ என்னைக்கு வந்து அந்த ஒர்க்கிங்கை வந்து சரியா பண்ணாம போகுதோ அல்லது எஃபெக்டிவா பண்ணாம போகுதோ அன்னைக்கு வந்து நம்ம ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகளாக ஒரு மாதிரி டெபிசிட் அப்படிங்கிற தன்மையில வந்து நம்ம ஆளாக்கப்படுவோம். கம்ப்ளீட்டா அது வந்து இயங்கக்கூடிய தன்மைகளை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உயிர் பிரிந்து விட்டது, அது உயிர் பிரிந்த நிலை அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லுவோம். அப்போ இதுக்கு ஒட்டுமொத்தத்துக்கு என்ன காரணம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செல்களினுடைய இயக்கங்கள் அப்படிங்கிறது சரியா இருக்கணும். அடுத்தது அந்த செல்களினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது சரியா இருக்கணும். ஒண்ணு கட்டமைப்பு, மற்றொன்று இயக்கம். அப்ப அந்த ஒவ்வொரு செல்களினுடைய ஒவ்வொரு திசுக்களினுடைய கட்டமைப்புகளும் இயக்கங்களும் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கும். அதே போல அந்த செல்களுடைய திசுக்களுடைய அமைப்பு வந்து சரியா இருந்தும் ஒரு சிலருக்கு வந்து பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லும்போது அது நிறைய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் சார்ந்த விஷயங்களாலேயோ அல்லது நம்முடைய அந்த அறிவு மனம் அப்படிங்கிற பேர்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம எப்படி வந்து திங்க் பண்றோம், என்ன விஷயங்கள் நம்ம வந்து காது வழியா வந்து கேட்கிறோம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களும் வந்து இருக்கும். அப்போ அது சார்ந்து ஏதோ ஒரு பாதிப்பு வருது சார், அப்ப நம்ம ஒரு மருத்துவ முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அல்லது வந்து ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சரியா வேலை செய்யணுன்றதுக்காகவாது எப்படி இருக்கணும், அந்த செல்களோ அந்த திசுக்களோ சமநிலையோட சரியான தன்மையில் இருந்தா மட்டும்தான் நாம் எடுக்கக்கூடிய உணவுகளா இருந்தாலும் சரி அல்லது நமக்கு மன ரீதியாக அறிவு ரீதியாக நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது மருத்துவம் அல்லது மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளா இருந்தாலும் சரி எந்த ஒரு மருந்துகளா இருந்தாலும் சரி அப்ப அது வந்து அங்க சரியா உட்கிரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த செல்களோ திசுக்களை வந்து சரியான கட்டமைப்போட இருக்கணும். அப்ப அந்த பயோசால்ட் வந்து ஏன் இந்த இடத்துல அது முக்கியமா வருது, மற்ற மருத்துவ முறைகள் நம்ம இருக்கக்கூடிய உணவுகளோ இல்ல மருந்துகளோ வந்து ஏன் வந்து பயோசால்ட்ங்கிற அடிப்படையில வந்து இல்லை அப்படிங்கிறதா பார்ட் 1ல சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த பயோசால்ட் அப்படிங்கிற ஃபார்மெட் அல்லது மெத்தடாலஜி அப்படிங்கிறது சொல்லுது மிக மிக மென்மையாக அந்த ஒவ்வொரு செல்களாலும் உட்கிரகிக்கக்கூடிய தன்மையில மிக எளிமையாக உள் செலுத்தக்கூடிய தன்மையில வந்து இந்த பயோசால்ட்ங்கிறத நம்ம கொடுக்குறோம் அல்லது எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால செல்லுக்கு தேவையான அடிப்படையான அந்த கட்டமைப்பு மற்றும் இயக்கங்களுக்கு தேவையான ஆற்றல்களை பயோசால்ட் மூலமா மட்டும்தான் நம்மளால கொடுக்கும்போது அங்க ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நேச்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதுவே நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே வந்து அல்லது ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிறவங்க ஞாபகம் இருக்கா? எஸ் சார். இருந்தாலும் மறுபடியும் அந்த ஒரு ஸ்லைடு மட்டும் வந்து நம்ம ஷோ பண்ணிட்டு நம்ம பார்ட் 2க்குள்ள போவோம். எஸ் எஸ் கைண்ட்லி ஒன் எனிவன் ப்ளீஸ் என்ன ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த 3 பால்ஸ் மாதிரி செல்களை கொடுத்து அங்க கொடுத்துருக்கல அதுல இருக்கிறது மட்டும் யாராவது ரீட் பண்ண முடியுமா? எனிவன் ப்ளீஸ். மினரல்ஸ், டிஷ்யூ சால்ட், ஹெல்தி செல் இந்த ஹெட்டிங்ஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ். So minerals, ம் cells may find it difficult to absorb macrominerals. Tissue salt, microminerals. Tissue salts, microminerals absorb from your mouth to cells. Healthy cell, அவ்வளவு. வெரி குட். அப்ப என்னன்னா நாம இருக்கக்கூடிய இங்க மினரல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்காக கொடுத்துருவோம் ஒரு கம்பேரிசனுக்காக. அப்போ நாம எடுக்கக்கூடிய ஒரு உணவா இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுத்தாலும் சரி ஒரு வெஜிடபிள் இருந்து எடுத்தாலும் சரி அல்லது பல்வேறு மருத்துவ முறைகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் சரி அது எல்லாமே எப்படி போகும்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மேக்ரோ ஃபார்மெட்ல தான் வந்து போகும். அப்ப அந்த செல்களை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை சரியாக அப்சர்வ் பண்ண முடியாது. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய மருந்தா இருந்தாலும் சரி உணவா இருந்தாலும் சரி அங்க செல்களை சரியா வந்து அப்சர்வ் பண்ண முடியல டிஃபிகல்டிஸ் வந்து அங்க ஃபேஸ் பண்ணோம். அப்ப எனவே வந்து அந்த மேக்ரோ மினரல்ஸ் கண்டிப்பா வந்து அப்சர்வ் ஆகும் தான். ஆனா அப்சர்வ் பண்ணக்கூடியத பாத்தீங்க அப்படின்னா டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று என்ன சொல்லியிருந்தோம், நம்ம சிறு குழந்தைகளாக இருக்கும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளோ அல்லது பிஸ்கட்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கு எப்படி கொடுப்பாங்க, ரொம்ப வந்து சாஃப்டன் பண்ணி ரொம்ப மென்மையாக்கி மிருதுவாக்கி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஹார்டனா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரொம்ப லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஃபுட்ஸோ அல்லது வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய மென்மையாக இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம். அது போல இந்த செல்லுக்கு தேவையான அந்த கட்டமைப்பிற்கோ அல்லது இயக்கங்களுக்கு தேவையான ஆற்றல்களை இந்த மைக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல நம்ம பயோசால்ட் மூலமா கொடுக்கறதுனால மிக மென்மையாக எந்த அளவுக்கு வந்து குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நுணுக்கமா பார்த்து பார்த்து உணவுகளை நம்ம கொடுக்குறோமோ பராமரிக்கிறோமோ, அது போல இந்த பயோசால்ட் மூலமா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஒரு இன்கிரீடியன்ஸ் அப்படி சொல்லக்கூடியது இந்த ஒவ்வொரு செல்களும் தன்னுடைய கட்டமைப்பிற்கும் இயக்கங்களுக்கும் தேவையான ஆற்றல்களை அந்த அளவுக்கு மிக நுட்பமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு ஹெல்தியான உடல் சார்ந்த அல்லது மனம் சார்ந்த விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? எஸ், எல்லாருக்கும் புரியுதா? சார் எஸ், இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் அல்லது ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல அட்டென்ட் பண்ணாம இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பயோசால்ட் ஏன் முக்கியம், அது ஒர்க்கிங் மெத்தடாலஜின்னு எந்த அளவுக்கு வந்து அது செல்லுகளுக்கு தேவையான ஆற்றல்களுக்கு வந்து அடிப்படையா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதா? எஸ், பார்ட் 2ல மட்டும் இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள். எஸ், சுதா நாகேந்திரன் மேம் புரியுதுங்களா? புரியுது சார். லிங்க் பண்ணிக்க முடியுது சார். சரி, இதெல்லாம் பார்ட் 1ல கேட்டது. இன்னும் வந்து நிறைய டீடைலிங்கா வந்து சொல்லியிருப்போம். அதான் வந்து பார்ட் 1 ஃபர்ஸ்ட் அந்த பயோசால்ட் ஏன் முக்கியம், ஏன் 12 பயோசால்ட் மட்டும் இருக்கு, அதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் என்ன, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிற நிறைய டீடைலிங்கா வந்து பார்ட் 1ல சொல்லியிருப்பேன். அதனால பார்ட் 1 கவனிச்சிங்க அப்படின்னா இன்னும் கிளியரா புரிய ஆரம்பிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நமக்கு சார். பயோஸ் ஓகே, தேங்க்யூ மேம். அப்போ பயோசால்ட்ங்கிறதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் ஏன் வந்து பயோசால்ட் வந்து ரொம்ப முக்கியம், அதே போல நாம பார்க்குற மாதிரி ஒரு உடல் உறுப்பாகவோ அந்த உடல் உறுப்புக்குள்ள வரக்கூடிய சிம்டம்ஸ் பேஸுக்கு வந்து நம்ம டிசீஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டோ பயோசால்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ பல்வேறு உறுப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளையும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வியாதிகளோ 50 வியாதிகளோ 100 வியாதிகளோ இருக்கலாம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் அறிவும் சார்ந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வியாதிகள் இருக்கலாம் இல்லையா? கிளியர்? அப்போ டிசீஸோ அல்லது நம்ம டிசீஸ்க்கு பேர் வைக்கக்கூடிய விஷயங்களோ வந்து எத்தனை வேணா இருந்துட்டு போகலாம். ஆனா நமக்கு எந்த விதமான விஷயங்களா இருந்தாலும் நமக்கு கம்ப்ளீட்டா இருக்கிறது எத்தனை மட்டும்தான் பயோசால்ட்னு பார்க்கும்போது ஓன்லி 12 பயோசால்ட் மட்டும்தான். இப்போ எப்படி சார் எந்த வித பிரச்சனையா தான் அதுக்கு வந்து அங்கே பயோசால்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பயோசால்ட் நாம பார்க்குற மாதிரி அந்த சிம்டம்ஸ்க்கு வேலை செய்யறது கிடையாது, அந்த ஆர்கன்ஸ்க்கு வேலை செய்யறது கிடையாது. ஆனா அந்த மாதிரி நம்ம அறிவு மனம் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் கண் காது மூக்கு வழி அல்லது ஸ்கின் மூலமா சுவாசம் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு வகையில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸா இருந்தாலும் சரி, அல்லது ஃபுட் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸா இருந்தாலும் சரி, அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் அப்படிங்கிறது வந்து அங்க சரியா வந்து ப்ராசஸ் பண்ண முடியாம போறதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த செல்களினுடைய தன்மை அல்லது அந்த திசுக்களுடைய தன்மைகள் வந்து கட்டமைப்புல சரியாம இல்லாம போறது அல்லது இயக்கங்கள்ல வந்து சரியான சமநிலை இல்லாமல் போதல் அப்படிங்கிறதுதான் காரணம். அப்ப அந்த செல்களை அந்த திசுக்களை வந்து நம்ம அந்த கட்டமைப்புல சரி செய்யறோம், அது சமநிலை இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம சமநிலையை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த ஆர்கன் ரிலேட்டடா ஒன்று இருக்கலாம் அல்லது எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம எத்தனை பெயர்கள் வேணாலும் வச்சிருக்கலாம். அதுக்கும் நம்ம பயோசால்ட் கொடுக்கறதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா தீடிகளை தெரிஞ்சுக்கும் போது வந்து தலைவலிக்கு இது கொடுங்க, பல்வலிக்கு இதை கொடுங்க அப்படிங்கிற வந்து பொதுவா வந்து நம்ம சொல்லலாம். ஆனா அங்க அது தலைவலிக்கு வேலை செய்யுதா அல்லது பல்வலிக்கு வேலை செய்யுதான்னு பாத்தீங்கன்னா, அப்ப அந்த பல்வலி சார்ந்து எதனால வந்து அங்க பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த அதுக்கான சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் செல்களுக்கு தேவையான ஆற்றல்களை அது கொடுத்து அங்க சரி பண்ணுது, அவ்வளவுதான். நம்ம சிம்டம்ஸ் பேஸ்ல என்ன வேணா சொல்லிக்கலாம். சார் இடுப்பு வலிக்கு வேலை செய்யுது, பைல்ஸுக்கு வேலை செய்யுது சார், டயபெட்டிஸ்க்கு வேலை செய்யுது, வெரிகோஸ் வெயினுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி.
ஆனா இதெல்லாமே வந்து நம்ம தியரிட்டிக்கலா தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா ப்ராக்டிகலான்னு சொல்லி பார்க்கும்போது பயோசால்ட்ங்கிறது நம்ம ஏன் திசு சால்ட்னு சொல்றோம், செல் சால்ட்னு சொல்றோம் அப்படிங்கெல்லாம் பார்க்கும்போது அது அந்த திசுக்களுக்கும் செல்களுக்குமான தேவையான ஆற்றல்களை கொடுக்கறதுனால மட்டும்தான் ஒரு பிரச்சனை வந்து சரியாகுது. அந்த சமநிலையின்மை இருக்கிறதுல இருந்து ஒரு சமநிலையா இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு திசுக்களுக்கும் கிடைக்கிறது அப்படிங்கிற ஃபார்மட்ல ஒரு மருத்துவ முறையாக அல்லது ஒரு தெரப்பியா கொண்டு வரக்கூடியதான் இந்த பயோசால்ட். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது புரியலையா? எஸ், கிளியர்? எஸ் சார். சரி. இப்ப நம்ம அகைன் வந்து நம்ம சொல்லி இந்த கான்செப்டுக்குள்ள போயிடலாம். அதுல வந்து என்னன்னா நம்ம இங்க இந்த 12 பயோசால்ட் பேசிக் அண்ட் அட்வான்ஸ்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுல பேசிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம எல்லாரும் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது யூடியூப்ல பாக்குறதோ இல்ல வந்து ஒரு புக்ஸ்ல படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக வந்து தியரிட்டிக்கல் பார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த அட்வான்ஸ் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலி வந்து ஒவ்வொரு பயோசால்ட் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அது எந்த மாதிரி எந்த நிலைமைக்கு வந்து நம்ம எந்த மாதிரி பயோசால்ட் எடுக்கணும், எந்தெந்த ஃபார்மெட்ல எல்லாம் எடுக்கணும், எக்ஸ்டர்னலா எப்படி எடுக்கணும், இன்டர்னலா எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொசீஜர்ஸ் நமக்கு எல்லாமே இந்த அட்வான்ஸ் பேசிக் அட்வான்ஸ் ரெண்டு கம்பைண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். நம்ம தியரிட்டிக்கல் பார்ட் அப்படிங்கிறத தாண்டி வந்து ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறதும் டயக்னோசிஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர் ஆகும். சரி, இப்போ நம்ம அந்த ஃபேஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேஸ்ல வந்து லொக்கேஷன் பேசிஸ்ல வந்து நமக்கு அது சார்ந்து வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கோ அல்லது வந்து என்ன பயோசால்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதே போல அந்த ஃபேஸினுடைய ஸ்கின் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த தோலினுடைய அமைப்புகளை பொறுத்து அவங்களுக்கு என்ன பயோசால்ட் வேணும், என்ன ஆர்கன்ஸ் பாதிச்சிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு எந்த மாதிரியான மனநிலைகள் பாதிப்புகளுக்கு ஆளாயிருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் பை சீயிங் த ஃபேஸ் மட்டுமே நம்மளால டயக்னோஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். ஒன்று அந்த ஸ்பாட் அல்லது லொகேஷன் பேசிஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபேஷியல் டயக்னோஸ் அப்படிங்கிறதும், அடுத்ததாக அந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்டரை பொறுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு ஃபேஷியல் டயக்னோஸ் அப்படிங்கிறதுல கிடைக்கும். அடுத்து அந்த டங் டயக்னோஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய மருத்துவ முறைகள் வந்து நிறைய வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம அக்குபஞ்சர் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டங் டயக்னோஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. வெவ்வேறு இடங்களில் வந்து வெவ்வேறு விதமாக வந்து இருக்கலாம். இப்போ நம்ம சிறு வயதுகளாக இருக்கும்போது மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னா நாக்கு நீட்ட சொல்லி நாக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வர்ம மருத்துவத்திலயோ ஒரு அக்குபஞ்சர்லயோ இல்லை வெவ்வேறு மருத்துவ துறைகளை பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு விதமாக வந்து டயக்னோஸ் இருக்கும். பட் இங்கே நாம இந்த பயோசால்ட் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கக்கூடிய டங் டயக்னோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ல வந்து நமக்கு அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்டர் வந்து நம்ம எப்படி பார்க்குறோமோ அது போல அந்த நாக்குடைய டெக்ஸ்டர் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்து அவர்களுக்கு உடல் ரீதியா என்ன பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஆர்கன் ரீதியா என்ன பிரச்சனை இருக்கலாம், அல்லது மன ரீதியா என்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ நம்ம ஒரு டங்கோட பிக்சர் கேட்குறோம் சார், அவங்க டங்கோட பிக்சர் வந்து அனுப்புறாங்க, நமக்கு அவங்க வந்து வயசு தெரியாது, என்ன எதுன்னு தெரியாது. என்ன இப்போ நமக்கு இந்த வயசு கண்டுபிடிக்கிறதோ இல்லை ஆணா பெண்ணா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மருத்துவ முறைகளுக்கு வந்து அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா அந்த வெவ்வேறு சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு அக்குபஞ்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மெரிடியன் சொல்லுவாங்க. அந்த மெரிடியன் சொல்லக்கூடிய சேனல்ஸ் 5 எலிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸுங்கிறது அந்த பிரச்சனைக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்மளை பொறுத்தவரையில எந்த விதமான 1,00,000 பிரச்சனை இருந்தாலும் சொன்னா நம்ம கிட்ட இருக்குது 12 பயோசால்ட் மட்டும்தான். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அவங்களுக்கு உடல் ஆர்கன்ஸ் ரீதியா பிரச்சனை இருந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக எளிமையாக நம்மளால அந்த டங் டயக்னோஸ் பேஸ்ல வந்து நமக்கு என்ன பயோசால்ட் அங்க வரும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது மூலியமாக அவர்களுக்கு மன ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குன்றதையும் ரொம்ப ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்ன ஆர்கன்ஸ் பாதிச்சிருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அதே போல அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் கரண்டா இருக்கலாம் அப்படிங்கிறதும் அல்லது ஃபியூச்சர்ல வரக்கூடும் அப்படிங்கிறதையும் மிக எளிமையாக நம்ம இந்த பயோசால்ட் ஃபார்மேட்ல தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் டயக்னோசிஸ். இந்த வாய்ஸ் டயக்னோசிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த 3 தோஷம் சொல்லக்கூடிய வாதம் பித்தம் கபம் இதனுடைய அடிப்படையில வந்து வாய்ஸ் டயக்னோசிஸ் அப்படிங்கிற அடிப்படையில இப்போ என்னோட டோன் ஆஃப் வாய்ஸ் இப்போ நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க அல்லது நீங்க ஆன்சர் பண்ணும்போது நாம கேட்கிறோம். அப்போ ஒருத்தரோட டோன் ஆஃப் வாய்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வாதம்ல வருவாங்களா, பித்தம்ல வருவாங்களா, கபம்ல வருவாங்களா, அல்லது வேறு சில அடிஷனல் கேட்டகரிஸ்ல வருவாங்களா அப்படிங்கிற நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதன் மூலமாக அவங்களுக்கு என்ன பயோசால்ட் வரும், எந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்து நம்ம அந்த பயோசால்ட் வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்ல கொடுக்க முடியும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 2 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அல்லது அஸ்ட்ராலஜி ரீதியான விஷயங்கள்.
டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், அதுக்காக அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக வந்து ராசி, நட்சத்திரங்கள் இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். பொதுவா அந்த ராசி சார்ந்த விஷயங்கள் வந்து பயோசால்ட்ங்கிறது நிறைய இடத்துல இருந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம சொல்லக்கூடிய ஃபார்மட் அப்படிங்கிறதும் ட்ரெடிஷ்னலா வந்து இந்த ராசிக்கு வந்து இந்த பயோசால்ட் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விதங்களுக்கும் நிறைய டிஃபரன்சியேஷன் வந்து இருக்கும். நம்ம சொல்றது வந்து அனுபவ ரீதியாக பல்வேறு விஷயங்களை ஒட்டுமொத்தமா கட்டமைச்சு அதுல நமக்கு எது வந்து பெஸ்ட் மெத்தடா இருக்கு அல்லது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குதோ அந்த ஃபார்மேட்ல வந்து அனுபவ ரீதியா தான் நம்ம இதை சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ராசி ஸ்டார்ஸ் இன்னும் ஒரு சில அடிஷனல் கான்செப்ட் அப்படிங்கிற பேர்லயும் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். டேட் ஆஃப் பர்த் நேம் அப்படிங்கிற சொல்லக்கூடியதும் பார்த்தீங்கன்னா அதுதான். ஒருத்தவங்களோட நேம் வந்து நம்ம இங்கிலீஷ் ஆல்பா பேர்ட்ஸ் வந்து நம்ம நேம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபார்முலால இருந்து அவர்களுக்கான எக்ஸாக்ட் பயோசால்ட் என்ன, ஃபார் எவர் பயோசால்ட் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்க முடியும். அதே போல அவருடைய டேட் ஆஃப் பர்த் அவங்க பிறந்த தேதிகளோ அல்லது மாதங்கள் இருந்தோ அவங்களுக்கான பயோசால்ட் என்ன வரும். பொதுவாக அவர்களுக்கான பிரச்சனை வந்து ரெகுலரா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து என்னவா இருக்கும், உடல் சார்ந்த மனம் சார்ந்த என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப எளிமையாக நம்மளால இந்த டேட் ஆஃப் பர்த் நேம் அப்படிங்கிற டயக்னோசிஸ் பிரகாரம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது 5 எலிமெண்ட்ஸ் கான்செப்ட். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பஞ்சபூதங்களோட தன்மைகள் இருக்கும். அதே போல நம்முடைய பாடி அப்படிங்கிறத பஞ்சபூத தன்மைகள்ல ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பஞ்சபூதங்களை வந்து நமக்கு எந்த ஒரு பஞ்சபூதத்தினுடைய சமநிலையின்மை வந்து நமக்கு தவறா இருக்கிறதுனால நமக்கு உடல் சார்ந்து மனம் சார்ந்து பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகிறோம் அப்படிங்கிறத கான்செப்ட் பிரகாரம் அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பயோசால்ட் அப்படிங்கிறத நாமளால ரொம்ப எளிமையாக தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்கடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப இது சார்ந்து வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அல்லது வாதம் சார்ந்த நபர்களுக்கு என்ன எடுக்கணும், பித்தம் சார்ந்த நபர்களுக்கு என்ன பயோசால்ட் எடுக்கணும், அல்லது கபம் சார்ந்த நபர்களுக்கு என்ன பயோசால்ட் எடுக்கணும், அல்லது வாதம் சார்ந்த நோய்கள் அல்லது பிரச்சனைகள், அதே போல பித்தம் சார்ந்த நோய் அல்லது பிரச்சனை, கபம் சார்ந்த நோய் அல்லது பிரச்சனை, அப்போ இதுக்கு நம்ம எப்படி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் எடுத்தோம் அப்படின்னா அதுல அடிப்படையான விஷயங்கள், அட்வான்ஸ்டான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த டயக்னோஸ் பண்ணக்கூடிய வந்து சரியா வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு எடுத்தாலும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ, உறவினர்களோ, இந்த மாதிரி நண்பர்கள் யாருக்கு நம்ம எடுக்கிறோம் அல்லது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அவர்களே ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல தவறி இருந்தாலும் அல்லது நாம அவங்க கிட்ட வந்து கொஸ்டினரிஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை கேட்க மறந்து இருந்தாலும் சரி, இல்லை விடுபட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல்வேறு டயக்னோஸ் மெத்தட்ஸ்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதன் மூலியமாக எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு வந்து பெரும்பாலும் மிஸ் ஆவதற்கான வாய்ப்புகளே எல்லாமே இந்த பயோசால்ட் என்று சொல்லக்கூடிய இந்த தெரப்பி அல்லது மருத்துவத்தின் மூலமாக ஒரு ஆரோக்கியமான உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒரு அற்புதமான தன்மைகளை வந்து கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் ஸ்டடிஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம ஒரு பயோசால்ட் அப்படிங்கிறது இப்ப 12 பயோசால்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல இப்போ ஒரு பயோசால்ட் கொடுத்துருப்பாங்க, அடுத்த வேற எந்த பயோசால்ட் கொடுத்தா வந்து அங்க பெஸ்டா வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகும், அந்த மாதிரி கூடிய ஒரு சில பேசிக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடிஸ், எத்தனை வயதுல வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது, எப்படி எல்லாம் அதை வந்து கொடுத்துருந்தாங்க செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராக்டிகலான கேஸ் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ்ல வந்து இருக்கும். அதையுமே நம்மளால ரொம்ப எளிமையாக இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதன் மூலமாக உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ சார் இதெல்லாம் வந்து என்ன சார் ஒரு கிளாஸுக்கு ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்குன்றது கிடையாது. இந்த பேசிஸ்ல தான் வந்து நம்ம அடுத்த சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல வந்து பார்ட் 2ல வந்து நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த வகுப்புல வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 3 மந்த் கோர்ஸ் இருக்கும். எவ்ரி வீக் 1 டே வந்து கிளாஸ் இருக்கும். மேக்ஸிமம் இப்போ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்ரி தேர்ஸ்டே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரையில், அது 7 to 8:30 சொல்ல ஒரு சில நேரங்களில் வந்து 9 o'clock கூட வந்து போகலாம். மினிமம் வந்து ஒரு 1 hour அல்லது 1.5 hour அப்படிங்கிற ஃபார்மேட்ல வந்து கிளாஸ் இருக்கும். 3 மந்த் கோர்ஸ்ல வந்து நீங்க வந்து வீக்லி பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்ரி வீக் வந்து நீங்க 500 பே பண்ணிட்டு தாராளமா வந்து எவ்ரி வீக் வந்து நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அல்ல 3 மந்த்துக்கு நீங்க மொத்தமா வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சார் இதுல யாருக்காவது வந்து நான் சொல்லி இந்த கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு கேள்வியே சந்தேகமா யாருக்காவது இருக்கா? அது நீங்க கிளியரா ஆயிட்டீங்களா இல்லையாங்கிற சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நம்ம வந்து சொல்ல வரக்கூடிய கான்செப்ட் என்னங்கிறதுக்குள்ள போகலாம். எஸ், எனி டவுட்ஸ், எனி கொஸ்டின்ஸ், எனிஒன்?
இப்போ இந்த பயோசால்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பற்றி நம்ம பெருசாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சொல்லியிருக்க மாட்டோம். எஸ், ஓகே, கிளியர். தேங்க்யூ மேடம். பார்ட் 1ல வந்து நம்ம பெருசாக வந்து பார்த்துருக்க மாட்டோம். இப்போ நம்ம பார்ட் 2ல வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்க போகிறோம். சரி, மொத்தம் எத்தனை பயோசால்ட் காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், யாராவது ஞாபகம் இருக்கா? எஸ், அதே போல இன்னொரு கான்செப்ட் நம்ம சொல்ல மறந்துட்டோம். இந்த ஆர்கன் கிளாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கன் கிளாக் பேசிஸ்லயும் என்ன பயோசால்ட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுமே நமக்கு அந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸஸ்ல இருக்கும். எஸ், பயோசால்ட் காம்பினேஷன் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எஸ், கைண்ட்லி ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். எஸ், யாரும் இல்லையா? எஸ், முத்துக்குமரன் சார். பயோ காம்பினேஷன் 28 இருக்குங்க சார். ஓகே, தேங்க்யூ மேடம். வை இவ்வளோ லேட்டா வந்து ரெஸ்பான்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கொஞ்சம் சவுண்டா இருந்தது, அதனால இருந்தாலும் வந்து பேசுறேன் சார். அப்படி இல்லை, உங்க சைட்ல வந்து ரொம்ப சவுண்டா இருக்கா? ஆமாம், எங்க வீட்லங்க சார். உங்களுக்குல உங்க இதுல பிரச்சனை இல்லைங்க சார். ஓகே ஓகே ஓகே, உங்க சைட்ல இருந்து ஓகே சொல்லியிருக்கீங்க. மற்ற சைட்ல இருந்து யார் என்னென்ன சஜஷன் சொல்றாங்கன்னு தெரியல. ஓகே, வெரி குட் மேடம். சரி, இப்போ அந்த பயோசால்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ பொதுவாக நம்ம அறுசுவை மருத்துவம் அப்படி அல்லது சுவை மருத்துவம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா என்ன சொல்றாங்க, அறுசுவை உணவுகளை வந்து அதனுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அறுசுவை உணவுகளை வந்து சரியா எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது போல இந்த பயோசால்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது மொத்தம் வந்து 12 பயோசால்ட். அப்ப ஒரு இண்டிவிஜுவல் பயோசால்ட் அப்படிங்கிறது அதுக்கு அந்த பயோசால்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் அந்த பயோசால்ட் அப்படிங்கிறது அங்கே ஒர்க் ஆகும். ஓகே, அந்த பயோசால்ட்டுங்கிறது அதனுடைய ப்ராப்பர்ட்டி, அந்த பயோசால்ட் எதன அந்த தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரின விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு சம்மந்தப்படுதோ, அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாக சம்மந்தப்படுதோ அத்தனை இடங்களுமே அந்த பயோசால்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஆனால் நமக்கு வந்து அந்த தன்மைகள் வந்து பெருசாக வந்து தெரிய மாட்டேங்குது சார், என்னால் சரியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ நம்ம நிறைய டயக்னோசிஸ் மெத்தட் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தட் எல்லாம் கூட என்னால் பெருசாக வந்து எதுவுமே டயக்னோஸ் பண்ண முடியல சார். சிம்டம்ஸ் பேசிஸில் இப்போ ஒருத்தவங்க பல் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, தலை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, அதில் வந்து எனக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி அல்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் பேசிஸில் அவங்க சொல்லக்கூடிய நோய்களின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாம பயோசால்ட்டை வந்து ஈஸியாக வந்து கொடுக்க முடியும். அப்படி அந்த நோய்களுக்காக பிரத்யேகமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக கொடுக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா பயோசால்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காம்பினேஷன் என்னங்கிறது என்னன்னா, எப்படி வந்து நமக்கு என்னதான் ஒரு பிரதானமான ஒரு சுவை மட்டும் நமக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு ஒரு ஆரோக்கியமான தன்மை வந்து நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னா அறுசுவைகளும் ஏதோ ஒரு வகையை வந்து நம்ம பேலன்ஸ்டா எடுக்கணுமோ, அது போல இந்த பயோசால்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறதும் பல்வேறு பயோசால்ட், இந்த 12 பயோசால்ட்ல ஒரு 2-3 பயோசால்ட் சேர்ந்திருக்கும், அதாவது 5-6 பயோசால்ட் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு காம்பினேஷனை பிரிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா 28 காம்பினேஷன்ஸாக டிஃபால்ட்டாக நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதே நம்ம பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதில் என்ன சொல்லுவாங்க, 7 வகையான மனிதர்கள் அல்லது மனநிலைகள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இத்தனை ரெமடிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 7 வகையா பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அது போல பயோசால்ட் அப்படிங்கிறதுல 28 விதமாக பயோசால்ட் ஒன்னோட சேர்ந்த மாதிரி காம்பினேஷனாக மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பேர் அந்த பயோசால்ட் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, அப்போ பயோசால்ட் 1ன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து சரியா வந்து ஒர்க் ஆகும், பயோசால்ட் 2ன்னா இதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும், பயோசால்ட் 28ன்னா இதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும், 26ன்னா இதுக்கு ஒர்க் ஆகும், 15 அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டிஃபால்ட்டாகவே நமக்கான ஒரு ரெமிடியை வந்து காம்பினேஷனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம டைரெக்டா வந்து சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி அல்லது டிசீஸ் பேஸ் பண்ணி காம்பினேஷன் அப்படிங்கிற ஃபார்மெட்லையும் எடுத்துக்கலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட பயோசால்ட்டினுடைய தன்மைகளை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டு அந்த தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால தனியா வந்து கொடுக்க முடியும். அல்லது நாமவே ஓனாக காம்பினேஷன்ஸும் மேக் பண்ணிக்க முடியும்.
அப்போ நாமளா காம்பினேஷன்ஸாக வந்து மேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உனக்கு நம்ம இந்த அட்வான்ஸ் கிளாஸஸ் சொல்கிற மாதிரியான டயக்னிஸ்ட் மெத்தட்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். அல்லது பயோசால்ட் வந்து நமக்கு அந்த இண்டிவிஜுவல் தன்மைகள் வந்து சரியாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளால ஒவ்வொருத்தராலையும் ரொம்ப ஈஸியாக ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு எந்த காம்பினேஷன் கொடுக்கலாம், எந்தெந்த ரெமெடிஸை கொடுக்கலாம், எந்த டோசேஜில் கொடுக்கலாம், இன்டர்னலாக கொடுக்கலாமா, எக்ஸ்டர்னலாக கொடுக்கலாமா, அப்படி எடுக்கும்போது என்னென்னலாம் அவங்க ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அல்லது ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரின எல்லா விஷயங்களும் நமக்கு நாமவே ஓனாக ரெடி பண்ணவும் ரொம்ப ரொம்ப எளிமையாக முடியும். கிளியர் சார்? அப்போ இதுல வந்து நமக்கு இந்த பயோசால்ட் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு சில காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதற்கடுத்து வந்து இன்னும் ஒரு சில அடிஷ்னல் விஷயங்களை பத்தி நாம பார்க்க போறோம். Just a minute. இப்போ இன்றைய காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து ஹெட்ஏக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து பாதிப்புகளுக்கு ஆளாகும். இப்போ இந்த ஹெட்ஏக்னு சொல்லக்கூடியதற்கான பயோசால்ட் காம்பினேஷனுடைய நம்பர், இப்போ பயோசால்ட் காம்பினேஷன் 1ன்னு சொன்னாங்கன்னா அது 1வது காம்பினேஷன், 2வது காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி அப் டு 28 வரையில இருக்கும். பயோசால்ட் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்படின்னா பயோசால்ட் 1, பயோசால்ட் 2, பயோசால்ட் 3 அப்படிங்கிற மாதிரிலையும் 12 பயோசால்ட் வந்து இருக்கும். இப்போ பயோசால்ட் 6ன்னு சொல்றாங்கன்னா அதற்கேற்ற பயோசால்ட் என்னவோ அந்த ரெமடியை வந்து குறிக்கும். பயோசால்ட் காம்பினேஷன் 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா காம்பினேஷன்ல வந்து மிக்சிங்கா இருக்கக்கூடிய பயோசால்ட் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ பயோசால்ட் 1, 2, 3, 4ன்னு சொல்லி 12க்குள்ள சொன்னாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பயோசால்ட் அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும் புரிஞ்சுக்கணும். இதுவே காம்பினேஷனாக பயோசால்ட் காம்பினேஷன் 1, 2, 3, 4 இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா கூட்டு கலவையாக ஒரு ரெமடியோட இன்னொரு ரெமடியா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு குறிப்பிட்ட நோய்களுக்கு ஒரு கூட்டான தன்மையில செயல்படக்கூடிய விதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில இந்த தலைவலிக்கான பயோசால்ட் காம்பினேஷன் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 12. இப்போ பயோசால்ட் நமக்கு 12 இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஈஸியா ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 12 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டசன் அப்படின்னு சொன்னா 12ன்னு சொல்லுவோம். வருடங்கள மாதங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 12 மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி 12 அப்படிங்கிறத ஞாபகம் வைக்கணும். அதே போல பொதுவாக நமக்கு ஒரு ஒரு மனிதருக்கு அல்லது ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தலை இருக்கிற வரையில தான் அவங்களுக்கு வந்து நம்ம அதை மனிதன் அல்லது அந்த உருவம் அல்லது அவர்களுக்கான பெயர்களை பத்தி நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்க வந்து இப்ப தலை இல்லாம இருக்காங்க, அப்ப தலை இல்லாத அந்த உடல் பகுதியில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எஸ் எனிவன்? தலை இல்லாத உடல் பகுதி நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முண்டம்னு சொல்லுவோம் சார். அப்போ முண்டம். அப்போ தலைங்கிறது வந்து ரொம்ப பிரதானம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த 12 எண்டிங் ஒரு மாதத்தினுடைய கடைசி வந்து 12 தான், டோட்டலா 12 மாதங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஹெட் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு பயோசால்ட் காம்பினேஷன் சொல்லக்கூடியது பயோசால்ட் நம்பர் 12. கிளியர்? சரி, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா பிரைமரியா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின். கரெக்டா? ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின். இதுக்கான பயோசால்ட் காம்பினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு சொன்னா நம்பர் 19. அடுத்ததா ஸ்கின் டிசீசஸ், தோல் சார்ந்த பிரச்சனைக்கான பயோசால்ட் காம்பினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு சொன்னா 20. இப்ப 3 பார்த்திருக்கோம். பயோசால்ட் நம்பர் 12, நம்பர் 19, நம்பர் 20. அடுத்ததாக இந்த ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க சார், ரத்த சோகையா இருக்காங்க, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்காங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப சோர்வா இருக்காங்க, எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு நம்ம பயோசால்ட் நம்பர் 27 அப்படிங்கிறத கொடுக்கணும். சரி, இப்ப நான் இந்த சொல்லிருக்கூடிய இந்த 4 ரெமெடியில இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன், அது முடிஞ்சா வந்து ட்ரை டு ஆன்சர் இட். இப்போ ஒருத்தவங்க தூங்கி எந்திரிச்ச உடனே மறுபடியும் தூங்கணுன்ற மாதிரியே இருக்கு, நல்லா தூங்கி எந்திரிச்சாலும் ஒரு மாதிரி
மென்டலி பிசிக்கலி டயர்டா இருக்க மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான பயோசால்ட் காம்பினேஷன் நம்பர் என்ன? எஸ் 12 19 20 27 12 19 20 27 27 sir. எஸ் வெரி குட். ஏன் அப்படின்னா டியூ டு லேக் ஆஃப் வைட்டாலிட்டி, எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணக்கூடியது இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்களினுடைய எதிர் கட்டமைப்புகளோ அல்லது செல்களினுடைய இயக்கங்களோ வந்து சரியான சமநிலை இல்லாமல் போகும்போது அவர்கள் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு ஆளாவாங்க. அதனால வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகலாம், அல்லது வந்து பிசிக்கலி மென்டலி வந்து ரொம்ப டயர்டா வந்து அவங்க ஃபீல் பண்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பயோசால்ட் காம்பினேஷன் 27 அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஈவன் ஒரு சிலர்லாம் வந்து ஒரு 1 டோஸ்ல கூட ஒரு நாள்லயே கூட பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆனவங்கலாம் இருக்காங்க. அப்போ ஒரு 1 வீக்கோ இல்லை 2 வீக்ஸோ அல்லது ஈவன் ஒரு 1 மந்த் கூட தாராளமாக எடுத்துக்க சொல்லலாம். சரி, அடுத்தா வந்து கான்ஸ்டிபேஷன். இதுக்கான பயோசால்ட் காம்பினேஷன் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4. அதுக்கடுத்தக காஃப், கோல்ட், கேட்ராக்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான பயோசால்ட் காம்பினேஷன் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பர் 6. அடுத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன் சொல்லக்கூடிய விஷயம், செரிமான கோளாறுகள், அது ஜீரணம் வந்து சரியாகாம இருக்கிறது, செரிமான குறைபாடு அல்லது ஜீரண கோளாறுகள், அசிடிட்டி, இன்டைஜஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்பர் பயோசால்ட் காம்பினேஷன் நம்பர் 25. சரி சார், இப்போ வந்து டிஃபால்ட்டா இது இதுக்குன்னு சொல்லிடுறாங்க சார். அப்ப அந்த அவங்க சொல்லியிருக்க மாதிரி வந்து பயோசால்ட் 1ல இருந்து 28 வரையில இந்த 28 காம்பினேஷன் மட்டும் தான் நம்ம எடுக்கணுமா? நாமளே இண்டிவிஜுவலா காம்பினேஷன் மேக் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக முடியும். அப்படி நம்ம காம்பினேஷன் வந்து கரெக்டா வந்து நம்ம இண்டிவிஜுவல் காம்பினேஷனை வந்து தனியா வந்து நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 2 விஷயங்கள் வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு, நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பயோசால்ட்டை பத்தின தெளிவான புரிதல் இருக்கணும். அடுத்ததாக டயக்னோசிஸ் மெத்தட் வந்து நமக்கு சரியா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க நம்ம ஒரு பிரச்சனை கேட்கிறோம், அவங்க சிம்டம்ஸ் வந்து என்ன வேணா சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்க எப்படி பேசுறாங்க, அவரோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு, அவனோட டங் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றது எதுவா வேணா சொல்லிட்டு போகட்டும். ஆனா நம்மளுடைய டயக்னோஸ் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம அவங்கள தனித்துவமா வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி எடுத்துட்டு அப்போ நம்ம சொல்லக்கூடிய நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய கான்செப்டுக்கும் டயக்னோஸ் பண்ணதுல நமக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். ரெண்டும் மேட்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய ரெமடிஸ் எல்லாம் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து இவங்க ஃபேஸ்ல கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ரெமடி தேவை, டங் டயக்னோஸ்ல கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த ரெமடி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு டயக்னோஸ் மெத்தட்லயும் கண்டுபிடிக்கும் போது ஒரே விதமான ரெமிடிஸ் கூட நிறைய இடத்துல வரலாம், அல்லது வெவ்வேறு விதமான ரெமிடிஸும் நமக்கு வரலாம். அப்போ இந்த நமக்கு அந்த அட்வான்ஸ் மெத்தட்ல தெரிஞ்சுக்கூடிய இந்த டயக்னோஸ் மெத்தட்ல இருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம இண்டிவிஜுவல் பயோசால்ட்டையும் தனியா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது 2 கான்செப்டையும் நம்ம ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தராலுமே பயோசால்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நம்மளால மிக எளிமையாக தேர்ந்தெடுக்க முடியும். கிளியர்? எஸ் சார். சரி, இப்போ நம்ம இந்த ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், யாராவது இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? இப்போ கல்பாஸ் அப்படின்னு சொல்றோம் ஷார்ட் ஃபார்ம்ல, அப்ப அதுக்கான பயோசால்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? அல்லது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்ல முடியுமா? கல்பாஸ். கல்கேரியா பாஸ்பர்ட். ஓகே, கல்கேரியா கல்கேரியா பாஸ்பரிக்கம். பாஸ்பரிக்கம். வெரி குட், வெரி குட். சரி, அது வந்து நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தட்ல வந்து அந்த கல்கேரியா பாஸ்பரிக்கம் அப்படின்றது வந்து என்னென்னலாம் சார் இருக்கும், மினரல்ஸ் அல்லது விட்டமின்ஸ் அப்படிங்கிற மாதிரி? கால்சியம், சோடியம். ஓகே, சரி. மெக்பாஸ் அப்படின்னு சொல்றோம், அப்ப அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன சார் வரும்? மெக்பாஸ். மெக்னீசியம் பாஸ்பரிக்கம் சார். ஓகே, அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கும் சார் மெக்பாஸ் அப்படிங்கிறதுல? மெக்னீசியம், சோடியம் சார்.
ஜஸ்ட் a minute. சரி, ஃபர்ஸ்ட் பேட்ச்லேருந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் செகண்ட் நம்ம ரிவிஷனுக்குள்ள கொண்டு போகலாம். சரி, இப்போ பொதுவாக வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 மினரல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்ம பாடியால் வந்து மேக் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து ஒரு ஃபிசிக்கல் பாடி வந்து நமக்கு எக்ஸிஸ்டன்ஸில் வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எத்தனை மினரல்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்க்கக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 or 2 மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரணும் அப்படின்னா 1 or 2 மினரல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நமக்கு என்ன இருக்கும், கோல்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்பர் 37 பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து தங்கத்திற்கு நிகரான உள்ள தங்கம் தான். ஆனால் அது எவ்வளோ இருக்குன்னா வந்து மிக மிக குறுகிய அளவில் வந்து இருக்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து கோல்டு, அப்புறம் வந்து ஐரன், அலுமினியம், காப்பர், பிளாட்டினம். இப்போ நம்ம ஜுவல்லரி ஷாப்பெல்லாம் போனால் என்ன சொல்லுவாங்க, கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், சில்வர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்மக்கிட்ட கோல்டு இருக்கு, பிளாட்டினம் இருக்கு, சில்வர் இருக்கு, டைமண்ட் மட்டும்தான் இல்லை. கிளியர், புரிஞ்சுக்க முடியுதாங்க? 82ல பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் அப்படிங்கிறது இருக்கும். 65ல பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டினம் இருக்கும். 37 அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கோல்டுங்கிறது இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட நம்ம பாடியில் நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் என்னென்னலாம் பார்க்குறோமோ அத்தனை விஷயங்களும் கிட்டத்தட்ட நமக்கு இருக்கு. இந்த மூவிஸில் சொல்கிற மாதிரி பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, சாங் வேணுமா சாங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோல்டு வேணுமா கோல்டு இருக்கு, பிளாட்டினம் வேணுமா பிளாட்டினம் இருக்கு, சில்வர் வேணுமா சில்வர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம உடம்புல வேற என்னவா இருக்கு, அயரன் அல்லது அயன் சொல்லக்கூடிய இரும்பு சத்துன்னு சொல்லக்கூடியது 46ல பார்த்தோம் அப்படின்னா அயன். இந்த மாதிரி வந்து நம்ம வெளிப்புறத்துல என்னென்னலாம் பார்க்குறோமோ அதுல பெரும்பாலான விஷயங்கள் நம்ம பாடிக்குள்ளேயும் அந்த பிசிக்கல் பாடியா எக்ஸிஸ்டன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதற்குமே வந்து இந்த மாதிரியான பல்வேறு மினரல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அப்போ ஈவந்தோ வந்து நமக்கு இந்த 1 or 2 மினரல்ஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டதுன்னு சொன்னாலும் நமக்கு பிரதானமாக தேவைப்படக்கூடிய ரெமிடிஸ் அல்லது மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெட் அண்ட் ப்ளூ மார்க்கிங்ஸ் அல்லது டாட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான். சரி, எஸ், யாராவது ஒருத்தவங்க இந்த ரெட் அண்ட் ப்ளூல கொடுத்துருக்கிற யாராவது ஒருத்தவங்க ரீட் பண்ண முடியுமா? எஸ், கால்சியம் ரெட், குளோரின் அயன், குளோரின், மெக்னீசியம், எஸ், ஓகே, phosphorus, potassium, silicon, sodium, sulfur. அப்போ இந்த ஈவன் தான் நமக்கு 1 or 2 102 மினரல்ஸ் நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் அதில் நம்ம இந்த சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஸ்டார்டிங் இருந்து பிரைமரியா ஒரு செல்லுடைய அந்த கட்டமைப்பிற்கும் அதனுடைய பேசிக்கான இயக்கங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த 12 மினரல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரி, 12 கிடையாது, இதில் நமக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 மினரல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 10 மினரல்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு 12 பயோசால்ட்டாக கிடைக்குது. இப்போ என்னன்னா இதில் வந்து ஏன் ப்ளூவும் ரெட்டுமா கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பார்ட் 1ல கலந்து கொண்டவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய 6 மினரல்ஸும் ப்ளூ கலர் இருக்கக்கூடிய 4 மினரல்ஸ், இந்த 10 மினரல்ஸ் தான் வெவ்வேறு விதமான காம்பினேஷன்ஸோட இந்த ப்ளூல இருக்கிறது ரெட்டோட சேரும்போது, ரெட்ல இருக்கிறது ப்ளூவோட சேரும்போது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமாக மாறி மாறி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 12 விதமான பயோசால்ட்டாக கிடைக்கிறது. அந்த 12 விதமான பயோசால்ட் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு செல்களினுடைய மிக அத்தியாவசியமான மிக அடிப்படையான தேவையாக இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல அந்த கட்டமைப்புக்கு மட்டும் முக்கியம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதனுடைய பேசிக்கான இயக்கங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், வைஜெயந்தி மேடம் ஆல்ரெடி வந்து பார்ட் 1 கிளாஸ்லயே சொல்லியிருந்தோம், ஸ்க்ரீன்ல வந்து கிறுக்க கூடாதுன்னு சொல்லி ஏன் அப்படி பண்றீங்கன்னு தெரியல.
இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு டிஸ்டர்பன்சஸ் வந்து கொடுக்கும். இப்போ அந்த மாதிரி பார்க்கறதுல நம்ம இந்த இண்டிவிஜுவல் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம தனியா மேக் பண்றது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து என்னென்ன காம்பினேஷன்ஸ் வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க அதன் மூலமாக ரொம்ப ஈஸியா தெரிந்து கொள்ள முடியும். சரி. த பெஸ்ட் ஒர்க்கிங் காம்பினேஷன்ஸோ அல்லது பெஸ்டா வந்து ஒர்க்கா இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு மட்டும் நான் சொல்றேன். எல்லா விஷயங்களுக்கும் நம்ம இந்த ஃப்ரீ லைவ் செஷன்ல வந்து சொல்ல முடியாது. அதனால இதுல வந்து மேக்ஸிமம் எஃபோர்ட்ல வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அதெல்லாம் பார்க்கலாம். சரி. மூலம் பைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதுக்கான மிக முக்கியமான ரெமிடிஸ் அல்லது பயோசால்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது காலிபாஸ், அடுத்தது காலிமோர், அடுத்தாக பெர்பாஸ், பெரம் பாஸ்பரிக்கும் சொல்லக்கூடிய பெர்பாஸ், அதற்கு அடுத்தது கல்ஃப்ளூ, கல்கேரியா ஃப்ளோரிகம். காலிமோர், பெர்பாஸ், கல்ஃப்ளூ, காலிபாஸ், இந்த 4 ரெமிடிஸும் காம்பினேஷனாக பயோசால்ட்டாக நமக்கு மூலம் பைல்ஸ் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக வேலை செய்யும். ஈவன் ஒரு 2 to 3 days சரியானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, 1 weekல சரியானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக எடுத்திருந்த டெலிகிராமில் எடுத்திருந்த வகுப்புகளில் கூட டைரெக்டாகவே வந்து நமக்கு வகுப்புக்கு வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு பைல்ஸ் வந்து லைட்டாக சிம்டம்ஸ் தெரியுற மாதிரி இருந்துச்சு, நான் வந்து குறிப்பிட்ட ஒரே ஒரு பயோசால்ட் மட்டும் தான் சார் எடுத்தேன், எனக்கு ஒரு 2 to 3 daysலேயே வந்து சரியாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம். சரி. அடுத்ததாக இன்னும் முக்கியமான விஷயங்கள் சொல்லி பார்க்கும்போது சைனஸ், இதற்கு கல்பாஸ், மெக்பாஸ், நாட்மோர், நாட்ரம் முரியாட்டிக்கம், கல்பாஸ், மெக்பாஸ், நாட்மோர். அடுத்தது நெர்வஸ் டிசார்டர், அதாவது நெர்வஸ் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் அல்லது நரம்பு தளர்ச்சி, ஃபீட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். இதற்கு காலிபாஸ், கல்பாஸ், மெக்பாஸ், பெர்பாஸ், இந்த பாஸ்போரிக்கும்னு வரக்கூடிய பாஸ்பாஸ்னு வரக்கூடியதுல ஓவரால் ரெமடிஸ் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நரம்பு தளர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு தேவைப்படுகிறது. காலிபாஸ், கல்பாஸ், மெக்பாஸ், பெர்பாஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் கவனிச்சவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஷார்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது புரியும். ஜஸ்ட் இப்போ மட்டும்தான் வந்து நீங்க செகண்ட் செஷனுக்கு மட்டும்தான் வந்திருக்கீங்க, பார்ட் 2க்கு மட்டும்தான் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி மறுபடியும் வந்து இப்போ பார்ட் 2ல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நீங்க கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா நாம சொல்லக்கூடிய அந்த பயோசால்ட் என்ன, அந்த பயோசால்ட்டுக்குள்ள என்ன மினரல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்டலாக எல்லாருக்குமே தெரிய வரும். அடுத்ததாக வயிற்று வலி, ஸ்டொமக் பெயின் அல்லது ஸ்டொமக் கிராம்ப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள். இந்த பாஸ் அல்லது பாஸ்போரிக்கம்னு சொல்றதுல வந்து ஒரு 3 பயோசால்ட் என்னன்னா மெக்பாஸ், பெர்பாஸ், கல்பாஸ், அதோட சேர்ந்து நாட்சல், நேட்ரம் சல்பியூரிக்கம், மெக்பாஸ், பெர்பாஸ், கல்பாஸ், நாட்சல். இது வந்து வயிற்று வலிக்கானது. அப்புறம் பிரத்யேகமாக பெண்களுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது பொதுவாக ஒரு ஃபீமேல் ஸ்பெஷல் ரெமெடி அப்படிங்கிற பேரில் நம்ம இந்த குறிப்பிட்ட பயோசால்ட்டில் வந்து சொல்லலாம். கல்பாஸ், காலிபாஸ், கல்பாஸ் கிடையாது, காலிபாஸ், காலிபாஸ், மெக்பாஸ், நாட்மோர், இந்த 3 ரெமடியும் பெண்களுக்கான ஸ்பெஷல் பயோசால்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
அல்லது மாதவிடாய் சார்ந்த பல்வேறு விதமான மாதவிடாய் சார்ந்து நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் அத்தனை விதமான விஷயங்களுக்கும் இந்த ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். டேண்ட்ரஃப் மாதிரியான விஷயங்கள் மற்றும் ஸ்கின் வந்து இச்சிங்கா இருக்கு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு பிரத்யேகமான பயோசால்ட் என்ன அப்படின்னு சொன்னா காலி சல்ஃபியூரிக்கம், காலிசல், காலி சல்ஃபியூரிக்கம். பிம்பிள்ஸ் பொதுவாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய வந்து ஃபேஸ்ல தெரியும். பிம்பிள்ஸ் அல்லது பாயில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கட்டிகள் மாதிரி எல்லாம் தெரியக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே கல்சல், கல்கேரியா சல்ஃபியூரிக்கம் இந்த ஒரு பயோசால்ட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தீர்வாக இருக்கும். பொதுவாக அனிமிக்கா இருக்காங்க, ரத்த சோகையா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா பொதுவாக இரும்பு சத்து அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்லுவோம். அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு பெர்பாஸ், பெரம் பாஸ்போரிக்கம்னு சொல்லக்கூடியது அனிமியாக்கு ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து சொல்லியிருந்த ஒரு சில விஷயங்கள் தான். என்னென்ன சார், இப்போ வந்து நமக்கு இரும்பு சத்துன்னு சொல்றோம், அப்போ நமக்கு நிறைய வந்து சித்தர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு, அது அலோபதியில் இருக்கு, இந்த மருத்துவத்தில் இருக்கு, அல்லது வேற வேற மருத்துவங்கள்ல குறிப்பிடும்படியே வந்து பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்கு, நமக்கே தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஃப்ரூட்ஸ்ல இருக்கு சார், ஒரு வெஜிடபிள் இருக்கு, அல்லது ஒரு காய்கறிகள் கீரைகள் இருக்கு, இந்த மாதிரின்னு சொல்றோம். அதை நம்ம எடுக்கிறோம். அப்போ அங்கே அது ஒர்க் அவுட் ஆகுறதுக்கும் நம்ம பயோசால்ட் ஃபார்மெட்ல ஒர்க் அவுட் ஆகுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா அதை நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது. இப்போ அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடியது எல்லாமே வந்து மேக்ரோ மினரல்ஸ் அல்லது மேக்ரோ ஃபார்மெட் அப்படிங்கிற பேர்ல போகும்போது அது அந்த செல்களை வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை அப்சர்வ் பண்றதுக்கு அங்கே போராடி தான் அதுக்கு பின்னாடி தான் வந்து அதை அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதே நம்ம வந்து பயோசால்ட் அப்படிங்கிற ஃபார்மெட்ல வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு மைக்ரோ மினரல்ஸாக, ட்ரேஸ் மினரல்ஸாக மிக எளிமையான முறையில் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப எளிதில் வந்து அந்த ஆற்றல்களை ஒவ்வொரு செல்களாலும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணப்படும், கிரகிக்கப்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அது வந்து நம்ம பார்ட் 1ல சொல்லியிருந்திருப்போம். அது என்ன மெத்தடாலஜி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க, அப்படி அது ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது அங்க ஒரிஜினலாக அந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட்ல நமக்கு இது மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய ஆற்றல்கள் மட்டும்தான் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். எப்படி வந்து நம்ம 2 கைகளை வந்து உரசும் போது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்றோமோ, அல்லது வந்து நம்ம ஹீட் வந்து நம்ம 2 கைகளை வந்து நம்ம உரசிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஹீட் ஜென்ரேட் ஆகும், சூடாகும் இல்லையா, கைகள் வந்து சூடாகும் இல்லையா. இப்போ இது என்ன அப்படின்னா 2 கைகள் தான். 2 கைகளை வந்து நம்ம குறிப்பிட்ட அளவோட வந்து நம்ம வந்து 2 கைகளையும் வந்து உள்ளங்கைகளையும் வந்து தேய்க்கிறோம், உராசுறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த ஹீட்டோ அல்லது மேக்னெட்டிக் எனர்ஜி மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வெளிப்படும். இப்போ அந்த ஆற்றலாக அது ஹீட் எனர்ஜியா இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி மாதிரி ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜியா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஆற்றல்கள் வந்து இந்த 2 விஷயங்கள் 2 கைகள் வந்து உள்ளங்கைகள் வந்து சேரும்போது நமக்கு ஒரு ஆற்றல் வெளிப்படுதோ, அது போல இந்த பயோசால்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இந்த ஆற்றல்களை மட்டும்தான் சேமித்து நமக்கு பயோசால்ட் அப்படிங்கிற ஃபார்மெட்ல நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி அந்த ஆற்றலை மட்டுமே சேமித்து நமக்கு பயோசால்ட் ஃபார்மெட்ல கொடுக்கறதுனால தான் அது நம்ம எர்லியரா சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு செல்களாலும் மிக எளிமையாக அப்சர்வ் செய்யப்படுகிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர், புரியுதுங்களா எல்லாருக்கும்? இதே வந்து நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் ஃபார்மெட்லயோ வெஜிடபிள் ஃபார்மெட்லயோ வேற ஒரு மருந்து முறைகளோ மருத்துவ முறைகளோ எடுக்கிறதுக்கும் பயோசால்ட் அப்படிங்கிற ஃபார்மெட் நம்ம எடுக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கான அந்த டிஃபரன்சியேஷன் சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் பயோசால்ட் வந்து உண்மையா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அது எப்படியெல்லாம் வந்து கொடுக்கணும், எப்படியெல்லாம் வந்து டயக்னோஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து நம்ம மன ரீதியான பிரச்சனை கொடுக்க முடியும்,
அல்லது அறிவு ரீதியான விஷயங்களை கொடுக்க முடியும், உடல் ரீதியான விஷயங்களை கொடுக்க முடியும். புதுசா நோய்களை கண்டுபிடிச்சாங்கன்னா புது புது பெயர்களை வைப்பாங்க. அப்போ எத்தனை விதமான நோய்கள் வந்தாலும், எத்தனை விதமான பிரச்சனை வந்தாலும், அடிப்படையா நம்ம அந்த செல்களுக்கும் திசுகளுக்கும் தேவையான எனர்ஜியில இந்த 12 பயோஸ்வாட்ல நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கொடுக்கறதன் மூலியமாக அந்த செல்களினுடைய தன்மைகளையோ அல்லது திசுக்களினுடைய தன்மைகளையும் வந்து நம்ம மேம்படுத்தும் போது அது எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த விதமான நோய்களா இருந்தாலும் அங்க நமக்கு படிப்படியா அது வந்து ஆரோக்கியமான தன்மைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயோசால்ட்ல நிறையவே இருக்கும். சார் புரியுதுங்க சார். எஸ் மேடம். புரியுதுங்க சார். சரி, ஓகே, தேங்க்யூ மேடம். ஐ திங்க் நீங்க எனக்கு டவுட்டுங்க புரியலன்னு சார். இல்ல கேளுங்க புரியுது மேடம். சார். இப்ப சில டைம் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தோணும் இல்லைங்க சார். ம் இப்ப வந்து இங்க போனா இப்படி ஆயிருமோ, ஏதோ யாரோ ம் இடிச்சுங்களோ, ம் இல்ல இவங்களுக்குள்ள சண்டை வந்துருமோ, அந்த மாதிரி தோணும் போது கூட நம்ம இதை எடுத்துக்கலாமாங்க சார் பயோசால்ட்? எஸ், அதுதான் நம்ம பார்ட் 1 அட்டெண்ட் பண்ணீங்களா மேடம் நீங்க? இல்ல அது பாதி தான் பார்த்தேங்க சார். பாதிக்கு மேல சரி, பார்க்க முடியல. ஆமா, ஆமா, அது முழுசா வந்து பாருங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு நாள் வரையில பாத்தீங்க அப்படின்னா பயோசால்ட் அப்படிங்கிறது நமக்கு தியரிட்டிக்கலா வந்து இந்த பிரச்சனைக்கு இதுக்கு மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. பட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டயக்னோஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சு, இப்ப நம்ம வந்து மன ரீதியா இப்ப பிரச்சனைன்னு சொல்றோம் இல்லையா, பயம்னு சொல்றோம் இல்லையா, இப்ப வந்து நீங்க அவங்க சொல்லக்கூடிய இது வந்து சிம்டம்ஸ் பிஹேவியர்ஸ் வந்து நமக்கு வெளிப்படுது. இப்போ நம்ம அந்த சிம்டம்ஸ் பேசிஸ்ல போனோம் அப்படின்னு சொன்னாலும் பயோசால்ட் வந்து நம்ம மன ரீதியான விஷயங்களுக்கும் எடுக்க முடியும். இப்ப நம்ம சிம்டம்ஸ் பேஸ்ல போல சார், நம்ம டைரக்டா வந்து டயக்னோசிஸ் பேஸ்ல போறோம் சார். அவங்க ஃபேஸை பாக்குறீங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த் கலெக்ட் பண்றீங்க, அவங்க நேமை கலெக்ட் பண்றீங்க, அவங்களோட வாய்ஸை கலெக்ட் பண்றீங்க. அதே மாதிரி நமக்கு அந்த 3 தோசம் சொல்லக்கூடிய வாதம் பித்தம் கபத்தை வந்து பிரிக்கிறீங்க, ஓகேங்களா? அதுக்கிட்ட வந்து அவங்கள டங் டயக்னோசிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப நம்ம இங்க நிறைய பேர் இருக்கோம் இல்லையா, இப்ப இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு பயம் இருக்குன்னு வைங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பயம் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்புங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய அந்த பேச்சு மொழிகள் அல்லது அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். அப்போ பயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் சொல்லிடலாம். ஆனா அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு பயம் வருவதற்காக இருக்கக்கூடிய அந்த ரூட் காஸா இருக்கக்கூடிய திசுக்கள் என்ன, செல்கள் என்ன அப்படிங்கறத நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு, அதை சரியா புரிஞ்சுக்கணும். அந்த டயக்னோசிஸ் வந்து நமக்கு சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப பொதுவாக பயம் அப்படிங்கிற ஃபார்மேட்ல வந்து நம்ம ஒரு ரெமெடி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்குமே வேலை செய்யும் பொதுவாக. ஆனா இன்னும் வந்து எனக்கு ப்ரெசைஸா வந்து வேலை செய்யணும் சார், அக்யூரஸியா வேலை செய்யணும், இன்னும் சீக்கிரமாவே எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா 10 பேர் வந்து நம்ம பயப்படும் போது அவனுடைய உடல் அமைப்புகள் எப்படி இருக்கு, அவனோட வாய்ஸ் எப்படி இருக்கு, அவனோட டங் டயக்னோசிஸ் என்ன சொல்லுது, ஃபேஷியல் ரீடிங் என்ன சொல்லுதுன்னு தெரியும் போது நம்ம பயம் அப்படிங்கிறதுக்கான ரெமெடி மட்டும் சூஸ் பண்றது இல்லாம அவங்களுடைய டயக்னோசிஸ் அடிப்படையில வந்து இன்னும் அடிஷனல் ரெமெடிஸ் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம எந்த ஃபார்மேட்டுக்குள்ள வருவோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் தாண்டியும் தாண்டியும் நம்ம இந்த டயக்னோசிஸ் பேஸ்ல கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சில காம்பினேஷன் அங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பயோசால்ட் காம்பினேஷன் எப்படி வந்து எஃபெக்டிவா ஒர்க் ஆகுதோ அது போல நம்ம இண்டிவிஜுவல் பயோசால்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறத நம்மளால மேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம் இன்னும் பெட்டரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இந்த கன்வென்ஷனல் அல்லது ட்ரெடிஷனல் மெத்தட்ல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த பயோசால்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக நாம அப்படி நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது உணர்வு ரீதியான மனம் சார்ந்த விஷயங்களை மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். அந்த மனம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சிவியரா இருக்கிறதுக்கான உடல் சார்ந்த காசஸ், உடல் சார்ந்த காரணங்கள் என்ன இருக்கும், உடல் சார்ந்த என்ன வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம அடிஷனல் இன்புட்ஸ் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா மனம் சார்ந்த விஷயங்களும் சரியாகும், உடல் சார்ந்த விஷயங்களும் சரியாகும். இப்ப என்னன்னா நம்ம மனசை சரி பண்ணிட்டோம் சார், உடல் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்ப மீண்டும் வந்து அந்த மனம் சார்ந்த பிரச்சனை வந்து அங்க ஃபியூச்சர்ல வரக்கூடும் இல்லையா, நியர் ஃபியூச்சர்ல. அப்படிங்கும்போது நம்ம ஒரு சேர ஒரு குறிப்பிட்ட பயோசால்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மனம் சார்ந்த பிரச்சனையிலும் எடுக்கலாம், உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் கொடுக்கலாம், அல்லது மனம் உடல் இந்த 2 விஷயங்களுக்கு சார்ந்த பிரச்சனையும் நம்ம காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற பேர்லயும் கொடுத்துக்கலாம். அப்ப இன்னைக்கு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை கண்டுபிடிக்கிறேன் சார், அதுக்கு ஒரு பயோசால்ட் வருது, பயோசால்ட் நம்பர் 6 வருது. அதே மாதிரி அவங்க டயக்னோசிஸ் பேசிஸ்லயோ அல்லது வந்து உடல் சார்ந்து நம்ம அவங்களுக்கு பயோசால்ட் கண்டுபிடிக்கிறோம், அவங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து பயோசால்ட் நம்பர் 12 அப்படிங்கிறது வருது. அப்போ அவங்க சொன்னது மனம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ பயோசால்ட் நம்பர் 6ங்கிறது மட்டும் தான் நம்ம கொடுக்கணும்.
ஆனா நம்ம டயக்னோஸ் பண்றது மூலியமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா உடல் சார்ந்த விஷயங்களுக்கும் அந்த பயோசால்ட் நம்பர் 12 அப்படிங்கிறத சேர்த்து கொடுப்போம். இப்போ பயோசால்ட் நம்பர் 6 அப்படிங்கிறதும் பயோசால்ட் நம்பர் 12 அப்படிங்கிறதும் அந்த குறிப்பிட்ட நபர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த மனம் சார்ந்த பிரச்சனை அவர்கள் சொல்லாமல் நாமளாக டயக்னோஸ் பண்ணி தெரிந்து கொண்ட உடல் சார்ந்த பிரச்சனையை நம்ம சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் வெகு சீக்கிரமாகவே வேலை செய்யும். அதே போல அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் அல்லது கன்வென்ஷன் மெத்தட்ல இருந்து இன்னும் கூடுதலான ஒரு மேன்மையான தன்மைகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நிச்சயமாக வந்து நம்ம மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் கொடுக்க முடியும் மேடம். ஏன்னா நமக்கு இந்த மனம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம மனம் சார்ந்ததுக்கு மட்டும் அங்கே கொடுக்க மாட்டோம். உடல் சார்ந்த விஷயங்களுக்கும் சேர்த்து நம்ம காம்பினேஷன் அப்படிங்கிற ஃபார்மெட்ல கொடுக்கும்போது எதிரவங்களுக்கு மனதிற்கு அது வேலை செய்யல அப்படின்னா உடல் சார்ந்து வேலை செய்யும் போது மனதிற்கான பிரச்சனை வந்து சரியாகும். அல்ல மனதிற்கு சரியா கொடுத்தோம் அப்படின்னா உடல் சார்ந்த விஷயங்கள வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது ரெண்டுத்துக்குமே வந்து சரியா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். கிளியர்? புரியுதுங்க சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ மேடம். என்னன்னா இப்போ அந்த மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பயம் சார்ந்த உணர்வுகளோட அவங்களுக்கு என்னென்னலாம் உடல் பாதிப்புகள் வரும் அல்லது எந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம இந்த டயக்னோஸ் பேஸ்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பயம் சார்ந்த உணர்வு வருவதற்கு உடல் ரீதியான காரணங்கள் என்னென்ன இருக்கோ அத்தனை விதமான தன்மைகளையும் ரொம்ப எளிமையாக பயோசார்ட்ல நம்மளால கியூர் பண்ணிக்க முடியும். சரி, நம்ம இண்டிவிஜுவல் பயோசால்ட் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன், முடிஞ்சா நோட் பண்ணிக்கலாம். சரி, இந்த கல்கேரியா பாஸ்போரிக்கம் அல்லது கல்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பயோசால்ட் பார்த்தோம் அப்படின்னா எலும்புகள் மற்றும் பற்களுக்கு தேவையான சத்துக்களுக்கு பொதுவா வந்து ஆற்றலை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஒயிட் ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம சளி இருக்கு சார் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி வந்து இந்த ஒயிட் நேச்சர் சார்ந்து பொதுவா வந்து நம்ம என்னென்ன பாதிப்புல வந்து சந்திக்கிறோமோ அத்தனை விதமான விஷயங்களுக்கும் இந்த கல்கேரியா பாஸ்போரிக்கம்னு சொல்லக்கூடிய கல்பாஸ் பயோசால்ட் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அடுத்ததாக கல்கேரியா சல்ஃபியூரிக் அல்லது கல்சல்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு லங்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பிரீத்திங் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது தோல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் ஆகும். அதற்கு அடுத்தது கல்கேரியா ஃப்ளோரிக்கம் அல்லது கல்கேரியா ஃப்ளோரிக்கன்னு சொல்லக்கூடிய கல்ஃப்ளூ. இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஜாயின்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி ரிஜிடிட்டின்னு சொல்றோமோ அத்தனை இடங்களிலுமே நமக்கு இந்த கல்கேரியா ஃப்ளோரிக்கம் சொல்லக்கூடியது தேவைப்படும். அடுத்ததாக நர்வஸ் சார்ந்த விஷயங்கள் அல்லது நரம்பு சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு அற்புதமான ரெமெடின்னு சொல்லி பார்க்கும்போது காலி பாஸ்போரிக்கம் காலிபாஸ். அடுத்ததாக பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட்னு சொல்லுவோம் இல்லையா, தொற்று சார்ந்த அல்லது இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட்னால அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியா இருக்கிறதுனால அது குறைவாக இருக்கிறதுனால லோ இம்யூனிட்டி பவர்னால ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள் எல்லாத்துக்குமே காலி சல்ஃபியூரிக்கம் காலி சல்ஃபியூரிக்கம் அப்படிங்கிறது பயன்படும்.
அடுத்ததாக பிரைன் ரிலேட்டடாவோ அல்லது பிரைனுக்கு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய மன ரீதியான உடல் ரீதியான பொதுவான பாதிப்புகள் எல்லாத்துக்குமே காலி முரியாட்டிக்கம் காலிமுர் என்று சொல்லக்கூடிய பயோசால்ட்டை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிஹெச் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பொதுவாக நம்ம இருக்க இன்றைய காலகட்டத்தில் வந்து அசிடிக் நேச்சருக்குள்ள போயிட்டு இருப்போம். நம்ம அசிடிக் நேச்சர் இருக்கக்கூடிய உணவுகளால் மட்டும்தான் நமக்கு அசிடிக் நேச்சர் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரியா வந்து நம்ம தூங்கல அல்லது வந்து தூக்கம் வந்து நமக்கு சரியாக போதவில்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, அதிகமாக நம்ம மொபைல் ஸ்க்ரீன்ஸ் அல்லது வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதிகமான லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, சரியா வந்து இயற்கை என்விரான்மெண்ட்ல இருந்து பஞ்சபூத சக்தியில வந்து நம்ம சரியா பெற்றுக்கொள்ளாம போனோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, சரியா வந்து நம்ம வாட்டர் வந்து சரியா வந்து இன்டேக் எடுக்கல அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது சரியா பசிக்காம அடுத்தடுத்த உணவுகள் வந்து நம்ம உள்ளுக்குள்ள டம்ப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதிகமாக ஸ்பைசி ஃபுட்ஸ், காரம் அதிகமாக இருக்கக்கூடியது, மசாலா அதிகமாக இருக்கக்கூடியது, ரொம்ப வந்து நம்ம டீப் ஃப்ரை அப்படிங்கிற பேர்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஏற்படக்கூடிய அந்த உணவுகள் இருந்து ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகள். என்னன்னா நம்ம பாடி வந்து அசிடிக் ஆகிறதுக்கு வந்து வெறும் உணவுகள் மட்டும் காரணம் கிடையாது. நம்மளோட திங்கிங்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மனநிலையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வந்து நெகட்டிவா திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க, அதில் வந்து ஒரே விஷயங்களை திரும்ப திரும்ப திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வந்து பயப்படுறீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னாலும் மன ரீதியான சமநிலையின்மையினால கூட நம்ம பாடி வந்து அசிடிக் நேச்சருக்குள்ள ஆளாவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ உணவுனால மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய பிசிக்கல் பாடி அசிடிக் நேச்சரா மாறுன்றது கிடையாது. நம்முடைய எண்ணங்களால கூட மாறும், நம்மளோட வாழ்வியல் முறைகளாலையும் மாறும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு பாதிப்பிலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கான ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான பயோசால்ட் என்ன அப்படின்னு சொன்னா நட்பாஸ் அல்லது நேட்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய நேட்ரம் பாஸ்போரிக்கம். சரி, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில வந்து தேவையில்லாமல் அல்லது சமநிலை இல்லாமல் போறதுனால ஏற்படக்கூடிய எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான பயோசால்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது வந்து நம்ம ஒரு பிசிக்கல் ஏன் வந்து இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக நம்மளுடைய பிசிக்கல் பாடி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு 75% 85 அல்லது 80% வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாடி அப்படிங்கிறது வாட்டர் கண்டென்ட் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம பிரெயின்ல வந்து ஜஸ்ட் ஒரு 5% மட்டும் நமக்கு டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே பிரெயின் அப்படிங்கிறது நாம கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம், அல்லது வந்து இறந்து போயிடுவோம், அல்லது மயக்க நிலையிலே இருந்து அதனால வந்து நமக்கு இறக்கும் ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இது மூளை அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ அது போல கிட்டத்தட்ட நம்ம பாடியில வந்து அந்த 70 to 80 அல்லது 85% இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்ல ஏற்படக்கூடிய டாக்ஸினா இருக்கலாம் அல்லது இன்பேலன்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதற்காக நம்ம நேட் செல்னு சொல்லக்கூடிய நேட்ரம் சல்ஃபியூரிக்கம் இந்த பயோசால்ட்டை எடுத்துக்கலாம். அதே போல இன்னொரு முக்கியமான ரெமெடி என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக இந்த ஹார்மோன்ஸ் ரிலேட்டபிளா வரக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா உணர்வு ரீதியான பிரச்சனை வந்து நமக்கு கொண்டு வரும். மனம் சார்ந்த பிரச்சனை வந்து அது எமோஷன்ஸோட கேட்டகரிஸ் என்ன வேணா இருக்கலாம். பொதுவாக வந்து நமக்கு அந்த உடல் வந்து ஹார்மோன்ஸுங்கிறது நமக்கு சரியா வந்து
பேலன்ஸ்டாக இல்லாமல் போகுது அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மன பாதிப்புகள், அல்லது பொதுவாகவே வந்து நம்ம மனம் வந்து நியூட்ரலாக வந்து சரியாக வந்து ஃபங்க்ஷனிங் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஹார்மோன்ஸோட செக்ரேஷன் அப்படிங்கிறது அதனோட ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறது சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் மனம் சார்ந்த பிரச்சனை வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மனம் சார்ந்த பிரச்சனைக்கும் சரி, அல்லது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்குமான ஒரு அற்புதமான பயோசால்ட்னு சொல்லக்கூடியது நேட்ரம் முரியாட்டிக்கம். நேட்முர்னு சொல்லக்கூடிய நேட்ரம் முரியாட்டிக்கம். அடுத்ததாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐரன் சத்து குறைபாடு, இரும்பு சத்து. அப்ப இரும்பு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு என்ன தெரியும், ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஐரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நம்ம பயன்படுத்தாம என்விரான்மெண்ட் டாக்ஸிக்கா இருந்தது அப்படின்னு சொன்னா ரஸ்ட் ஆகி அது கெட்டு போயிடும் இல்லையா, மண்ணோட மண்ணா வந்து போயிடும் இல்லையா இரும்பு, ஐரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ரஸ்ட் அப்படிங்கிற தன்மையினால அதுவாகவே சீரழிந்து போய்விடும். அதே போல நம்ம பாடி அப்படிங்கிறது நமக்கு உடல் ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ அல்லது மன ரீதியான ஏதோ ஒரு பாதிப்புனால நாம வந்து எந்த விதமான ஒரு லோயர் தன்மைக்குள்ள நம்ம ஆளாக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னாலும் அத்தனை விதமான எல்லா இடங்கள்லையுமே நாம இந்த ஃபெரம் பாஸ்பரிக்கும் அல்லது பெர்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய பயோசால்ட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இரும்பு சத்துக்கள் சார்ந்து நம்ம உடல் சார்ந்து மனம் சார்ந்து என்னென்ன பிரச்சனை சொல்றோமோ எல்லா விதமான தன்மைகளுக்கும் எடுத்துக்கலாம். என்னோட கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி வந்து ஒரு இரும்புன்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ரஸ்டிங் ஆகி இருக்கிற இடம் தெரியாம வந்து மண்ணோட மண்ணா வந்து போயிடுதோ, அது போல நம்ம உடல் ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ மன ரீதியாகவோ நாம வந்து பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப லோயரா ஃபீல் பண்றோம், அதில் வந்து உடல் ரீதியா வந்து ரொம்ப படிப்படியா வந்து நமக்கு லோவா போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போதும் அந்த லோயர் அல்லது டிக்ரீசிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதங்களான தன்மைகளுக்கும் பெர்பாஸ் அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கலாம். கிளியர்? இப்போ வரை சொன்னது எல்லாருக்கும் புரியுதா? எஸ். இப்போ வரை நம்ம எத்தனை பயோசால்ட் பார்த்துருக்கோம்? எஸ், எனிஒன்? எஸ், கனகராஜன் சார், கண்ணன் விகே, எம்ஜி ராஜேஷ் சார், மோகன பிரியா மேம், முத்துக்குமரன் சார், ராமதாஸ் சார், ஷியாம்குமார், சுதா நாகேந்திரன் மேம், திருமணி வனிதா மேம், யூசர் அப்படின்னு ஒரு நேம்ல இருக்கீங்க, யாருன்னு தெரியல, வைஜெயந்தி மேம், வனிதா மேம், வேதநாயகம். எஸ். இப்போ வரை நம்ம எத்தனை பயோசால்ட்டை பத்தி பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், யாராவது சொல்ல முடியுமா? எஸ். Why no one is responding? Yes, please kindly anyone respond. சார் 8க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேங்க சார். 8 இருக்குங்க சார். ஹார்மோன் எல்லாரும் வந்து கதையை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க சார், கவனிச்சு தான் இருக்குங்க சார். நல்லா புரியுதுங்க சார். 10 பார்த்துருக்கோம் சரியா? சரி, அடுத்த இன்னொரு 2 பார்த்துட்டு செஷன் வந்து நம்ம ஒரு 8:45க்கு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேம். சார் இப்போ பயோ 28 இருக்கு இல்லைங்க சார், அது வந்து சத்து மாத்திரை மாதிரின்னு தான் சொல்றாங்க. அதை எடுத்துக்கலாம் இல்லைங்க சார் எல்லாருமே? எடுத்துக்கலாம். ஆனா அங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இண்டிவிஜுவல் பேசிஸ் நீட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இப்போ எல்லாருமே மனிதர்கள் தான். நீங்க வாதம் பிசிக்கல் பாடி தன்மையில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீங்க வந்து கபம் சார்ந்த விஷயங்களுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியோ அல்லது வந்து பித்தம் சார்ந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க பெரும்பாலும் வந்து அது ஒர்க் ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அப்ப நம்ம டானிக் பேஸ் அப்படிங்கிற அடிப்படையில் எடுக்கிறதுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேசிஸ் நீட்ஸ்ல வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு மீல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா பொதுவா நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாம்பார்,
ரசம், மோர், காரக்குழம்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு கிரைட்டீரியா இருக்கும் இல்லையா? எஸ் எஸ் சரி. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காரக்குழம்புல சாப்பிட்றோம். அதுக்கடுத்து வந்து சாம்பார் அல்லது சரி சாம்பார் எடுக்கிறோம். அடுத்து வந்து நம்ம ரசம் எடுக்கிறோம். அடுத்து வந்து மோர் எடுக்கிறோம். இந்த ஃபார்மேட்ல வந்து படிப்படியாக நம்ம போவோம். இப்போ நம்ம சார் தனித்தனியா நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம வந்து சாப்பிட தான் போறோம், உள்ளுக்குள்ள தான் போகுது. ஒய் நாட் மொத்தத்தையும் நம்ம ஒண்ணா சேர்த்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரசம், மோர், காரக்குழம்பு, சாம்பார் இது 4 ஒண்ணா மிக்ஸ் பண்ணி நம்ம உணவோட சேர்ந்து கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து எப்படி இருக்கும்? அப்ப என்னன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடி ஒரு உணர்வுகள் அப்படிங்கிறது அடங்கி இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த பயோசால் 28 அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கலாம். ஆனா அது வந்து லாங் டர்ம் யூசேஜுக்கு வந்து என்னோட பார்வையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள். இப்போ ஒரு சத்து டானிக் மாதிரி சொல்றாங்க, ஒரு பயோ டானிக்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டானிக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஓகே. பட் அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். பட் லாங் டைம்ல வந்து நமக்கு அது அவசியமற்ற ஒன்று தான். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேசிஸ் நீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமாக இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் பேஸ் நீடை பொறுத்து நம்ம வந்து சரியா செல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்தந்த தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரியான மனம் சார்ந்த உடல் சார்ந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறதே கிடைக்கும். கிளியர்? அப்ப எப்படி வந்து இந்த ஒட்டுமொத்தமா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது எப்படி வந்து நம்ம ரசம், மோர், சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம சாப்பிட்றோம் அந்த மாதிரியான தன்மைக்குள்ள ஆளாகும். அல்லது இண்டிவிஜுவல் பேஸ்ல அப்படின்னு சொல்லக்கூடியது சாம்பார் தனியா சாப்பிட்றோம், அதுக்கடுத்து வந்து ரசம் சாப்பிட்றோம், காரக்குழம்பு சாப்பிட்றோம், அல்லது வந்து மோர் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரியான தன்மைக்குள்ள வந்து போகும். அப்ப நம்ம இண்டிவிஜுவல் பேசிஸ்ல வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உணர்வு ரீதியான விஷயங்களும் சார்ந்து வேலை செய்யும். நம்ம ஒட்டுமொத்தமான்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டானிக் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற கணக்கு வரும். இப்போ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களாக வேணா அது வேலை செய்யலாம். ஆனா உணர்வு ரீதியான மனம் சார்ந்த விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா பெருசா வந்து அதனுடைய நேச்சர் அப்படிங்கிறவங்க ஹெல்ப் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதனால வந்து ஷார்ட் டேர்ம் யூசேஜ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து அட்வைசபிள் எடுத்துக்கலாம். லாங் டேர்ம் யூசேஜ் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். கிளியர்? எஸ் சார். கிளாரிட்டியா புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்பிளனேஷன்ஸ் புரிஞ்சுதுங்க சார். இப்போ எடுக்கிறது தவறு கிடையாது. ஆனா எடுத்தோம் அப்படின்னா அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறது அந்த சரியான புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடுக்கலாம், தவறு கிடையாது. எடுக்காம இருந்தாலும் தவறு கிடையாது. கிளியர்? ஓகே சார். எல்லாமே ரெண்டுமே சரிதான். ஆனா அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து அங்க மனம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சரி, ஐ திங்க் இதோட வந்து இந்த செஷன் வந்து நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹோப் எல்லாருக்கும் வந்து இந்த செஷன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையா? யாருக்கும் புரியலையா? இல்லை புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதுங்க சார். ஓகே, இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பயோசால் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த போல பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் 3 மந்த் கோர்ஸில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்க முடியும். உடல் நலம், மனம் நலம் சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள், உபாதைகளுக்கு மிக எளிமையாக பக்க விளைவுகளற்ற அற்புதமான தீர்வுகள் அப்படிங்கிறதுல நம்முடைய இந்த ஃபேஷியல், டங், வாய்ஸ், டேட் ஆஃப் பர்த், நேம், அஸ்ட்ராலஜிக்கல், 5 எலிமெண்ட்ஸ், 3 தோசா, கேஸ் ஸ்டடிஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் நம்ம இந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கொள்ள முடியும். இதற்கான பேமெண்ட் அப்படிங்கிற ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வீக்லி வந்து 500 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது 12 கிளாஸஸ்க்கும் இந்த 3 மந்த் கோர்ஸில் வந்து நீங்கள் ஒரே டைமில் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு 12 கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளாஸ்க்கு வந்து நம்ம 500 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 12 கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு 6000 rupees அப்படிங்கிறது வரும். இதை நீங்கள் சிங்கிள் பேமெண்ட்டில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 5000 rupees அப்படிங்கிறது பே பண்ணிக்கலாம். 1000 rupees அப்படிங்கிறது நீங்கள் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அவுட் ஆஃப் 6000ல் 1000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் போக நமக்கு ரிமைனிங் 5000 மட்டும் சிங்கிள் பேமெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஆக்சுவலி வந்து நாளைக்குலேருந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் டியூ டு அவுட் ஸ்டேஷன் போக வேண்டி இருக்க காரணங்கள்னால
இந்த வாரத்தில் இல்லாமல் மேபி வந்து நமக்கு அடுத்த வாரத்தில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பயோசால்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். எவ்ரி Thursday பயோசால்ட் கிளாஸ் ஈவினிங் 7 PM ஜூம் மீட்டில் இருக்கும். ஸோ நம்ம சொல்லி இந்த மாதிரி டோட்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது 6,000. நீங்கள் சிங்கிள் பேமெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 5,000 இருக்கும். அல்லது வீக்லி பே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 500 rupees ஆகும் பே பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த ஜிபே, ஃபோன்பே இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸ்லைட்லேயே வந்து ஷோ பண்ணியிருப்போம். 9441207711 அப்படிங்கிறது. அல்லது இது பற்றி நீங்கள் அடிஷனல் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதர் வாட்ஸ்அப் வந்து டெக்ஸ்ட் மெசேஜோ அல்லது கால் பண்ணியும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். கிளியர், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது வந்து நீங்கள் வகுப்பு சார்ந்து வந்து ஏதாவது கருத்து பதிவுகள் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக தெரிவிக்கலாம்.